பீப்பிள் கேன் அன்மியூட் பண்ண முடியுமா? ஆண்ட்ராய்டு மெட்டீரியல் டிசைன். ஆண்ட்ராய்டோடைய மெட்டீரியல் டிசைன் பார்த்தோம், கரெக்டா? வெரி குட். ஆண்ட்ராய்டு மெட்டீரியல் டிசைன் பார்த்தோம். அந்த ஆண்ட்ராய்டு மெட்டீரியல் டிசைனில் we have seen two components. என்னென்ன காம்பனன்ட் பார்த்தோம்? பேக்லாப், ஓகே, ஆப் டாப் பார் அண்ட் பாட்டம் பார் பார்த்துருந்தோம், கரெக்டா? கரெக்ட். we have seen this ஆப் உடைய டாப் பார், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் பார் பார்த்தோம். ஓகேங்களா? பாட்டம் பார் எதுக்கு? கீழே மெனுவில் செட் பண்ணுறதுக்கு. மேலே அதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பார். டாப் பார் வந்து பார்த்தீங்கன்னா மெனு, பேசிக்கலி நேவிகேஷன் பார்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் பார்த்து நம்ம என்ன பண்ணி பார்த்தோம்? ஒரு லே அவுட் டிசைனே பண்ணி பார்த்தோம், கரெக்டாப்பா? we have done some basic design and we have tried out. அதை ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு கூகுள் பேயோடைய ஸ்க்ரீன் எட்டுன்னு வந்து நம்மளுக்கு நம்ம டிசைனில் எப்படி ஐகான்ல எட்டுன்னு வரணும், பிளக்இன் எப்படி இருக்குது, அலைன்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு நீட்டாக அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது எல்லாமே, கரெக்ட்? Yes, sir. எஸ். ஸோ இதான் நம்ம நேற்று பண்ணியிருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ நேற்று பார்த்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கொஷின்ஸ்? கிளியராக இருந்தீங்கன்னா கிளியர் அப்படின்னு போட்டுருங்க. வில் கோ அந்த ஃபர்தர். டெக்ஸ்ட் எப்படி சார் பிக் படுத்துறது? அது இது படுத்தினா ஃப்ரேம் மட்டும் பெருசாகுது சார். நான் சொல்கிறேன், அது எப்படி பண்ண சொல்கிறேன். ஓகே. சார் இப்போ நம்ம டிசைன் வந்து ஆண்ட்ராய்டுக்கு பண்ணிருக்கலாம் சார். சொல்லுங்க சாலின். ஆண்ட்ராய்டுக்கு பண்ணிருக்கோம், சொல்லுங்க சாலின். ஐபோனுக்கு பண்ணிருக்கலாம் சார். ஆண்ட்ராய்டுக்கு பண்ணும்போது இந்த டாப் பாரும் பாட்டம் பாரும் சைஸ் மாறுமா சார்? சைஸ் மாறுமான்னு கேட்குறீங்களா? ஆமா கண்டிப்பாக மாறும் ஸ்டாலின், கண்டிப்பாக மாறும். சார். நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் மெட்டீரியல் டிசைன் படிக்கணும் நீங்கள். ஐஓஎஸ் உடைய ஐகான், ஐ மீன் ஐஓஎஸ் உடைய டிசைன் சிஸ்டம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், லைக் எப்படி வந்து லைக் என்ன பண்ணுறது, லைக் உங்களுடைய ஆப்போடைய டாப் பார் பாட்டம் பார்லாம் என்ன சைஸ் வைக்கணுன்றதுக்கான ரூல்ஸ் வந்து அங்கே இருக்குது. மார்ஜின்லாம் மாற்றணும் சார். மார்ஜினும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் சார். மார்ஜின்லாம் காமன் தான், மார்ஜின்லாம் பெரிய மாற்றம் இல்லை, சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப பெரிய மாற்றமாக இருக்காது, எல்லாம் சேமாக தான் இருக்கும். ரொம்ப மாறாது ஸ்டாலின், ரொம்ப அதிகமாக சேஞ்சஸ் எல்லாம் ஆகாது. ஒரு சில விட்ஜெட் மட்டும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட் பிக்கர் மாறும், பட்டன் டைப் மாறும், டேப்ஸ் மாறும். இதெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்னு. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒவ்வொரு எலமெண்ட் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த எலமெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வருவீங்க நீங்கள். பார்க்கலாமா? ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். பேக்ட்ராப் பற்றி நேற்று பார்த்துருந்தோம். ஓகே, பேனர்ஸ். ஓகே, பேனர்ஸ் நேற்று நம்ம போட்டு வந்தோம், பார்த்தீங்களா? யாரெல்லாம் பார்த்தீங்க பேனர்? ஸோ இதுதான் பேனர், ஓகேங்களா? இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பேனர் அப்படி சொல்லுவாங்க. பேனர்லேயே பல விதமான பேனர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக்ஸ்ட் பேனர். என்ன பேனர்? டெக்ஸ்ட் பேனர். அந்த மாதிரி நிறைய விதமான பேனர்ஸ் இருக்குது. இமேஜ் வச்சு பேனர் இருக்குது, ஓகே, கார்டு வச்சு பேனர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பேனர்ஸ் இருக்குது. அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேனர். இதோ பாருங்கள். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா லைக் இது ஒரு கண்டெய்னர். இந்த வெள்ளையாக இருக்கிறதுக்கு பேர் வந்து ஒரு கண்டெய்னர் சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? இதற்கு ரெண்டுன்னு போட்டிருக்காங்களா, ரெண்டுக்கு வந்து பேர் என்னன்னா கண்டெய்னர். இந்த உள்ள ஒன்று ஒரு இமேஜ் போட்டோ, அந்த ஐகான் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, அதுக்கு பேர் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தம்ப்நெயில். அப்படி இல்லைன்னா சப்போர்ட்டிங் இல்லுஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க, சரிங்களா?
பேசிக்கலி அதுக்கு தம்பு இமேஜ் தான் சொல்லுவாங்க. தம்ப்நெயில்னா இமேஜ். ஓகே. அடுத்து டெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? 4th 5th எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. 4th வந்து பார்த்தீங்கன்னா பட்டன். அதுக்கு பட்டனுக்கு பேர் வந்து டெக்ஸ்ட் பட்டன். இதுக்கு பேர் என்னதுப்பா? டெக்ஸ்ட் பட்டன். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, 2த்த ஒரே டைமில் காட்டக்கூடாது. ஸோ ஒன்லி ஒன் பேனர் ஷுட் பி அட் த டைம். ஒரே ஒரு பேனர் தான் ஒரு இடத்துல இருக்கணும். 2 பேனர் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரூல்ஸ். அப்போது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கணும் உங்களுடைய மைண்டில். சொல்கிறது புரிஞ்சுதா? என்ன பண்ணிக்கணும்? யூ ஹாவ் டு கீப் ரிமெம்பர் ஆல் திஸ் ரூல்ஸ். உங்கள் டெவலப்மெண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடியணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? கடகடன்னு எடுத்து வந்து போடுவாங்க. நீங்கள் தான் சொல்லணும், நோ நோ திஸ் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். யூ ஹாவ் டு கீப் ஒன்லி ஒன் பேனர் அட் த டைமு அப்படின்னு சொல்லணும் நீங்கள். ஓகே. அடுத்து பட்டன்ஸ். என்னென்ன மாதிரியான பட்டன்ஸ்லாம் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன் இருக்குது. சரிங்களா? ஸோ டெக்ஸ்ட் பட்டன் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், ஒரு சிங்கிள் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஹைலைட் பண்ண ஒரு பட்டன் போட்டிருக்காங்க பாக்ஸ் டைப்பில். ஓகேங்களா? அதுக்கு காஷன் கொடுத்துருக்காங்க. காஷன்னா நீங்கள் ப்ராப்பராக பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். எல்லோ கலரில் இருந்ததுன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, பட் மினிமலாக யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் இந்த மாதிரி ரொம்ப மிக்ஸ்டாக ஒர்க் பண்ணாதீங்க. டோன்ட் கம்பைன் த பட்டன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லெவலுக்கு என்ன பண்ணாதீங்க, ஒர்க் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொம்ப பெருசாக ஒர்க் பண்ணாதீங்க, ரொம்ப பெரிய மெசேஜஸ் வைக்காதீங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் வந்து நான் பண்ணி காட்டுறேன் அப்படிலாம் சொல்லி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 2 பட்டன் மேலே கீழே அடிக்க வச்சுருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஸோ ஒரு குட் ப்ராக்டிஸ் இப்படி தான் இருக்கணும். சப்போர்ட்டிங் இல்லுஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா 24 பிக்சல் இன்ட்டு 24 பிக்சல் வைக்கலாம். ஓகேவா? இவ்வளோ பெருசாலாம் வைக்கக்கூடாது. எத்தனை பேர் எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது தப்பு. சரியா? பிளேஸ்மெண்ட்டு எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு டிவைஸுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரையும் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா டாப் பாருக்கு மேலேயே வச்சுக்கணும் பேனரை. கீழே வைக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா பேனர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, டிஸ்டர்பன்ஸான ஒரு எலமெண்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பார்க்கும்போதும் படிக்கும்போதும் அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போதும் உங்களுடைய இது என்ன ஆகும், உங்களுடைய நாலேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, ஓகே நம்ம பேனர் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயத்த நம்ம இதில் மைண்டில் வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஓகே. டிஃப்ரெண்ட் தீமுக்கு எப்படிலாம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. இப்போ அதோட ஸ்பெக்ஸு சைஸ் எவ்வளோ ப்ரோ கொடுக்கலாம் ஒரு பேனருக்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, லைக் 54 பிக்சல் மினிமலாக ஒரு சிங்கிள் லைனில் வச்ச பேனராக இருந்தால், அதுவே டபுளாக இருந்துச்சுன்னா 1112 சரியா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்னு கொஞ்சம் போச்சுன்னா 120 வரையும் கொடுக்கலாம். அதாவது இந்த எலமெண்ட் ஐகான் வச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் 120 வரையும் கொடுக்கலாம். ஓகேவா? டெஸ்க்டாப்பில் பாருங்கள். டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 22 நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஏன்னா 22 மேபி அப்படி இல்லைனா 52 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இங்கே மேலே இருக்கிறதே சேம் சைஸாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் மறைஞ்சிருக்கு. பட் ஐ கேன் ஏபிள் டு சி திஸ் இஸ் 72 நினைக்கிறேன். ஓகே. இது வந்து அதோட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. ஓகேவா? 120 140 அந்த மாதிரி. சரியா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதை பற்றி இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் கோ டு சம் அதர் வெப்சைட்ஸ். நீங்கள் போய் இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், தேடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேனரோட பேரை போட்டு கூகுளில் நீங்கள் டைப் பண்ணும்போது அதுவே கொடுக்கும் பெஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ரோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி லைக் பேனர் போடுறோம். இது இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போடக்கூடாதா? உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த கொஸ்டின் வருது?
ப்ரோ இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாதா அப்படி சொல்லிட்டு? இந்த கொஸ்டின் யாருக்கெல்லாம் கேட்கணும்னு தோணுது? அது உங்களுக்கு சிம்பிளா டிஃப்ரெண்ட் இருக்காது. டிஃப்ரெண்டா போடக்கூடாதா? ஏன் போடாதுன்னா ப்ரோ தப்பு? நம்ம பண்றதுதானே டிசைனு, நம்ம கொடுக்கறதானே டிசைனு, ஏன் அதை போடணும் நம்ம அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன் அந்த சைஸை ஃபாலோ பண்ண சொல்றேன் அப்படின்னா, நம்ம யூசர்ஸ் எல்லாமே வந்து கூகுளில் யூஸ் பண்ணி ரொம்ப பழக்கப்பட்டு இருப்பாங்க. சரியா? நீங்க எதனா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நீங்க தப்பா பண்ணியிருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். 1. 2வது விஷயம், உங்களோட டெவலப்மென்ட்க்கு தேவைப்படுது. கொஞ்சம் பேனர் சைஸ் இன்கிரீஸ் பண்ண சொல்றாங்க. பண்ணிடுங்க. பிகாஸ் கூகுளோடைய யூஸ் கேஸ் உங்க ப்ராடக்ட் கிடையாது. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். கூகுள் இஸ் டிஃபரெண்ட், யுவர் ப்ராடக்ட் இஸ் டிஃபரெண்ட். அது எப்படி நான் சேமா பயன்படுத்த முடியும்? நான் உங்களை சேமா பயன்படுத்த சொல்லல. ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்றேன். சைஸ் வேணுமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 8 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 4 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே டபுள் வேல்யூவில் தான் கொடுக்கணும். 57, 35, 45 எல்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா டபுள் வேல்யூ 24, 64, 74 லைக் தட் டபுள் வேல்யூ தான் கொடுக்கணும். ஓகே, கிளாரிட்டி இருக்கா இதுல? டபுள் வேல்யூனா ஈவன் நம்பர் சொல்றீங்க சார்? ஈவன் நம்பர்ல கொடுக்கணும். ஓகே. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் நேவிகேஷன். ஓகே, நேற்று வந்து ஃபுல்லாக ஃபிக்மாவில் போட்டு உங்களுக்கு டிசைன் போட்டு சாம்பிள் பண்ணி காட்டினேன் நான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது எல்லாத்தையும் இந்த வீக்கெண்டில் உட்காந்து டிசைன் பண்ணுங்க. நீங்கள் 2 ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீன் டிசைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபிக்மாவில் டவுட்ஸ் வரும். இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி ஃபாண்ட் கேட்டிருந்தீங்களா? நீங்கள் பாருங்கள், ஃபாண்ட் இருக்கா, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி சைட்லாம் பிடிச்சி இழுத்தாலாம் பெருசாகாது. சரியா? இந்த லெஃப்ட்டில் இங்கே பாருங்கள், இது இருக்கு பாருங்கள், டைப்போகிராஃபின்னு இருக்கா, இதில் நீங்கள் சூஸ் பண்ணணும் சைஸு. புரியுதா? ஓகே சார். ஹைட் அண்ட் வெயிட், ஹைட் அண்ட் எல்லாமே இதில் தான் இருக்கு. பார்த்து. இங்கே பாருங்க, இதோ இருக்கு பாருங்க, இந்த இந்த செட்டிங் ஐக்கான் இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, அலைன்மெண்ட்டு, ஆட்டோ, இதோ இருக்கு பாருங்க, இது இது அந்த நம்ம படிக்கல கர்னிங்கு, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்பேசிங் பண்ணுறதுக்குலாம் யூட்டிலைஸ் பண்ணோம்ல, படிச்சோம்ல டைப்போகிராஃபியில், அந்த எல்லா ஆக்டிவிட்டியும் இங்கே நீங்கள் பண்ணலாம் ஓகே ஓகே சார். ரைட் சைடில். ப்ரோ அதுக்கப்புறம் இந்த செட்டிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எல்லாமே உங்களை பார்க்க முடியும். அலைன்மெண்ட்டு, டெக்கரேஷனு, கேஸஸ், ஸ்மால் கேஸா அப்பர் கேஸ் போடணுமா, எல்லா விஷயங்களும் இங்கே பார்க்கலாம். சொல்லுங்கள், யாரோ இதை கேட்டிங்களே. ப்ரோ சொல்லுங்கள். ப்ரோ நேற்று நீங்க டிசைன் பண்ணிருந்தீங்களா ப்ரோ ஸ்க்ரீனு, இந்த ஸ்க்ரீனு? ஆமாம் ஆமாம். அதுல ஏன் ப்ரோ அந்த கிரிட் யூஸ் பண்ணி இப்போ அந்த லேஅவுட் கைட் போட்டு அது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல ப்ரோ? எனக்கு கிரிட் யூஸ் பண்ணாமலே எனக்கு யூஸ் பண்ண வரும். ஓகே எனக்கு ஓகே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரிட் வேணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. ஐ எம் ஃபாலோயிங் த ரூல்ஸ். இப்போ நீங்கள் எனக்கு கிரிட் போட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. அது எப்படி சார் போடணும்? கிரிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. அதாவது கிரிட்ன்றது எதுக்குன்னா, நம்மளுடைய டிசைனை நம்மளுக்கு என்ன சொல்கிறது, அந்த கரெக்டான விதத்தில் அடுக்கி ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் வந்து கிரிட் யூஸ் பண்ணுறது நம்ம. இதோ லேஅவுட் கைடு இருக்குதுங்க இல்லையா, இதில் சைஸ் இருக்கா, இதில் காலம்ஸ்னு போட்டுக்கணும். காலம்ஸில் 5 காலம் போட்டிருக்குன்னா நீங்கள் 4 காலம் எடுத்துங்க. மொபைலுக்கு 4 காலம். சரியா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரிட்ச்னு இருக்கா, சென்டர் லெஃப்ட் ரைட்னு இருக்குது. நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. மார்ஜின் வந்து 16 பேசிக்காக கொடுக்க வேண்டியது. ஓகேவா? இப்போ என் சைஸு கிட்டத்தட்ட எப்படிப்பா இருக்கு? கரெக்டாக அந்த இந்த லெஃப்ட் மார்ஜினுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கா? கரெக்டா இருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்ல வச்சு ஒர்க் பண்ண பை டிஃபால்ட்டாக வந்துடும். அப்போ நீங்கள் பிரச்சனை கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், 16 பிக்சல் இந்த பக்கம் லெஃப்ட்டில் விட்டால் 16 பிக்சல் லெஃப்ட்டில் விட்டேன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், மார்ஜின் விட்டுட்டு நான் மட்டும் ஒர்க் பண்ணிக்க வேண்டியது தான். ஐ டசன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் டு டூ தட். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒர்க் பண்ணுறீங்க, சப்போஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ, நான் கிரிட் ஃபாலோ பண்ணணும், எனக்கு வந்து அந்த இது அலைன்மெண்ட் பண்ண தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா,
யூ கேன் எனேபிள் இட், நாட் அ பிக் டீல் ஆக்சுவலி. கட்டர் ஸ்பேஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் இது தெரியுதா, இந்த மாதிரி நடுவில் வர்றது இந்த சென்டர், இந்த இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் கட்டர் ஸ்பேஸ். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கிரிட்டு காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. காலம்ஸ், இது பேர் வந்து காலம்ஸ். வேணும்னா ஹைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. உங்களுக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இட்ஸ் a குட் ப்ராக்டிஸ் ஒன்லி. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, கமிங் டு பாட்டம் நேவிகேஷன். சாரி, பாட்டம் நேவிகேஷன் பார்த்துட்டோம்ல, டாப் பார். ஓகே, பேசிக்கலி இந்த 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 டாப் பாரு பாட்டம் பாரு உங்களுக்கு எதுவாக ஆக்ட் ஆகிடும்னா மேக்ஸிமம் உங்களோட நேவிகேஷன் பாராகவே ஆக்ட் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்க, பாட்டம் நேவிகேஷன் பார்ன்றது என்னன்னா அதான் அந்த மெனு. நான் முன்னாடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் செலெக்ஷன் பண்ணுறீங்கன்னா அப்போ ஒரு ஆக்ஷன் வரும், டெலிட் அந்த மாதிரி, எடிட் அந்த மாதிரிலாம் பாட்டமில் வர்றதுக்கு இந்த மாதிரி பாட்டம் பாரை வச்சுருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ரெண்டும் சேம் தான், சேம் சைஸு, சேம் அனாட்டமி தான். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ பாட்டம் பார், பாட்டம் நேவிகேஷன் பார், இட்ஸ் ஆல் சேம் ஓன்லி. யூ நீட் டு ஃபாலோ த சேம் பிஹேவியர். அண்டு அதுக்கான சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி வந்து நேம் வைக்கணும், நேம் வந்து குட்டியாக தான் இருக்கணும், 2 லைன்லாம் போடக்கூடாது. சொன்ன பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய லைன்லாம் போடக்கூடாது. மை மியூசிக் லைப்ரரி அப்போல்லாம் இருக்கக்கூடாது, மை மியூசிக் தான் இருக்கணும். அது மாதிரி நேமிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கலர் பாருங்கள், கண்டமேனிக்கு கலர் கொடுக்கக்கூடாது, கன்சிஸ்டன்சி இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி கவுண்டர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கவுண்டருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர்னா நம்பர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க, இதுக்கு பேர் வந்து பேட்ச்னு சொல்லுவாங்க. பேட்ச், பேட்ச் அதுக்கு பேர் வந்து பேட்ச். நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்ல 50, இந்த வாட்ஸ்அப்பில் கூட பெருசாக 30 மெசேஜ் வந்திருக்குன்னு வந்திருக்கும் பாருங்கள், அதுக்கு பேர் வந்து பேட்ச். ஓகேங்களா? பேட்ச்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ எப்போ நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து படிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டேர்மோட நேம்ஸ் தெரியும், ஒவ்வொரு யூஐ எலமெண்ட்டோட பேர் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இதெல்லாம் படிக்காமல் டேரெக்டாக போயிட்டு ஃபிக்மாவில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ என்னன்னா மற்ற அகாடமியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிக்மாவில் போய் டீச் பண்ண வைக்கிறாங்க, பட் ஆனால் ஒரு எலமெண்ட்டோட பேர் கூட தெரியாமல் தான் எல்லாம் டிசைன் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அக்ரி பண்ணிக்கிறீங்க? இட் இஸ் வாட் ஹேப்பனிங். தே டசன்ட் நோ த நேம், ஆக்சுவலி நேமே தெரியாது, பட் ஆனால் டிசைன் மட்டும் சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நேம் தெரியணும் உங்களுக்கு, அப்போ தான் நீங்கள் ஒரு பொறுப்பாக தெரிஞ்சு வேலை செய்கிறது. எல்லாருமே வேலை செய்ய முடியும், நேம் தெரிஞ்சு வேலை செய்கிறது யாரு, ஒரு பொறுப்பாக வேலை செய்கிறது யாரு, தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இங்கே. ப்ரோ எஸ் ப்ரோ, டவுட். இப்போ வந்து எல்லாத்துக்குமே பிரின்சிபல் காமனா ப்ரோ, இல்லை சேஞ்ச் ஆகுமா ப்ரோ? எதுக்குமே காமன் கிடையாது, எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரின்சிபல் இருக்கும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா யூசேஜ் இது வரைக்கும் பாருங்கள், பிரின்சிபல், ஒவ்வொரு பிரின்சிபலும் ஒரு ஒரு பேர் இருக்கும். ஓகேங்களா? எர்கனோமிக் அப்படின்னா ஒரு பிரின்சிபல், கன்சிஸ்டன்ட்னா ஒரு பிரின்சிபல், ரிலேட்டட்னா ஒரு பிரின்சிபல். அப்போது பிரின்சிபல் மே வேரி, டிபெண்ட்ஸ். கன்சிஸ்டன்ட்ன்றது ஒரு நார்மலான பிரின்சிபல் தான். ஓகேங்களா? ரிலேட்டட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பிரின்சிபல் தான், பட் ஆனால் இது வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதுங்க பாருங்கள், பேனர் இருக்கா, பேனருக்கான பிரின்சிபல் பாருங்கள், அப்ராப்ரியேட், இன்டர்பிரட்டிவ், கிளியர், ஃபோக்கஸ்ட். இதான் அந்த 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 டேர்ம்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கணும், இந்த இந்த பிரின்சிபல்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். அப்போ இது என்ன பண்ணுது, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த டீப் டைவின்குள்ளே நீங்கள் போய் யூஐ படிக்கணும். மேலோட்டமாக யூஐ படிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா நோ, நோ சான்ஸ், நோ சார் இது சான்ஸ். என்ன பிரின்சிபல்ஸ்னா எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுது? பிரின்சிபல்னா கொள்கை. சரியா? இப்போ உங்களுடைய வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா, ஒரு பிளான் போட்டு கட்டுறீங்கன்னா அது வந்து ஒரு பிரின்சிபலோட கட்டுறது. சரியா? ஓகே. பிளானே இல்லாமல் கட்டுறீங்க, ஒரு பக்கம் சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, இன்னொரு பக்கம் கருப்பு கலர் பெயிண்ட், இன்னொரு பக்கம் வந்து வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, இப்போ அது என்னன்னு சொல்லுவீங்க, நீங்கள் வீடுன்னு சொல்லுவீங்களா?
அங்க என்ன பண்ணல நீங்க, there is no rules has been utilized. பிரின்சிபல்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இது இப்படி பண்ணா இதெல்லாம் நடக்கும். எல்லாம் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் ஹரிகரன், ஓகேவா? ஓகே அதாவது ஃபோக்கஸ்ட் அப்படின்னா என்னன்னா, யூசர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ரூல்ஸ். ஓகே, இந்த ஓகே பிரின்சிபல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் நீங்க உங்க ஆப் டிசைன் பண்ணணும். there is lot of principles are behind the scene. You are not creating the web application by randomly. சொல்றது புரிஞ்சுதா my dear friends? You are not creating any application without having any principle. எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு பிரின்சிபல் இருக்கு behind the sceneல. So you have to be with that much detail. நீங்க இந்த டீட்டெயில படிச்சா மட்டும்தான் மார்க்கெட்ல ஒர்க்குக்குள்ள போக முடியும். I write and give you. இப்ப நான் இந்த மாதிரி உட்காந்து மெட்டீரியல் டிசைன்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. எந்த பிளேஸ்லயுமே they are not teaching. I know that. நானுமே படிச்சு தானே வந்திருக்கேன், எனக்கு தெரியாதா? So everything will change, guys. Principle may change from one element to one component. Okay, next button. Okay, பட்டன்ல 3 டைப் ஆஃப் பட்டன்ஸ் காட்டுறாங்க இங்க, ஓகேங்களா? கண்டெய்ன்னா லைக் திஸ் இட் வில் பி லைக் பாக்ஸ், ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து கண்டெய்ன்ட் பட்டன். அப்புறம் அவுட்லைன் பட்டன். சி, அவுட்லைன் பட்டன்னா ஒன்லி அந்த ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கு பாருங்க, தட் இஸ் வாட் அவுட்லைன் பட்டன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பட்டன் வித் ஸ்டார். ஐ மீன் ஸ்டார்னா ஐக்கானோட வித் லீடிங் ஐக்கான்னா ஒரு ஐக்கான் போட்டு இப்படி பண்றாது. கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, இப்போ ஸோ பட்டன் கம்யூனிகேட் ஆக்ஷன் தட் யூசர் கேன் டேக். பேசிக்கலி பட்டனுக்கு ஒரு பேர் இருக்குப்பா. என்ன பேர் தெரியுமா? சிடிஎன் சொல்லுவாங்க. சிடிஎன் என்னப்பா? சிடிஎன் என்னப்பா சொல்லுங்க. கால் டு ஆக்ஷன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். கால் டு ஆக்ஷன். எஸ், கால் டு ஆக்ஷன். ஓ, ஆ, ஓகேவா? பட்டன் சரியா? பட்டன்ல பல விதமான பட்டன்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ், so many types of buttons are there. Okay, you can see types 1. type 1 வந்து டெக்ஸ்ட் பட்டன், type 2 அவுட்லைன் பட்டன், type 3 contained பட்டன், type 4 இதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அந்த அலைன்மெண்ட்டுக்கு நம்ம ஃபிக்மாவில் யூஸ் பண்ணுறோம் பாருங்க. இதுக்கு பேர் வந்து டாகல் பட்டன். 3 சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, அந்த 3 சுவிட்சில் எது ஆக்டிவ் பண்ணுறீங்க அதோடைய அனாட்டாமின்னா என்னது? பாகங்களை குறிக்கிறது இதுக்கு பேர். சரியா? எப்படிலாம் லேபிள் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, ஹைரார்கி எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்ன ஃபார்மேட்டில் ஹைரார்கி பிளேஸ்மெண்ட் பண்ணணும் நீங்க. ஓகே, ரூல்ஸ் இது எல்லாமே. அப்புறம் பிளேஸ்மெண்ட், வேர் யூ நீட் டு பிளேஸ் த ஐகான்ஸ், வேர் யூ நீட் டு பிளேஸ் த பட்டன்ஸ் இந்த கார்டு. இது ஒரு கார்டு, ஓகேவா? இது பேர் என்னது? பின்னாடி கார்டு. சரியா? இது பேர் வந்து கார்டு. நம்ம படிப்போம். அந்த கார்டில் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகிருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டனுக்கு என்ன பேர்? இது வந்து நம்பர் 1ன்னு இருக்கா? இதுக்கு பேர் வந்து ஃப்ளோட்டிங் பட்டன். இதோ இருக்கு பாருங்க, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் சொல்லுவாங்க. நீங்கள் ஜிமெயிலெலாம் போனீங்கன்னா இப்போ கூட உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணுங்க, ஒரு வாரமாக இருப்பார் இவர். ஸ்க்ரால் பண்ணும்போது மேலே வருவார், ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது கீழே போயிடுவார். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் வந்து ஃப்ளோட்டிங் பட்டன். சரியா? ஸோ பட்டன்லேயே இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. ஸோ குட் ப்ராக்டிசஸ், பேட் ப்ராக்டிசஸ். ஃப்ளோட்டிங் பட்டனோட பயன்பாடு எதுக்கு? ஃப்ளோட்டிங் பட்டன் இந்த மாதிரி இருக்கும், இதோ இருக்கு பாருங்க. நம்ம மெயில் எழுதுறோம்ல அதுக்கு மெயிலு இந்த ஓரத்தில் இருக்கும். உங்களுடைய மேப்லையோ இந்த மாதிரிலாம் மேலே வச்சுருப்பாங்க. மேப்லாம் பார்த்துட்டிங்கன்னா சைடில் இருக்கும்.
தட் இஸ் கால் ஃப்ளோட்டிங் பட்டன். ஃப்ளோட்டிங் பட்டனும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இதோ இருக்கு பாருங்க. சொன்னால் நான் மேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதோ இருக்கு பாருங்க மேப்பில் ஃப்ளோட்டிங் பட்டன்ஸ். அதுக்கு பாருங்க பிரைமரி, கன்ஸ்ட்ரக்டிவ், கான்டெக்சுவல், இதுதான் பிரின்சிபல். அதுக்குள்ளே எப்படி வைக்கிறாங்க, ஐகான் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டெய்னர் கொடுக்குறாங்க. ஓகேவா, ரவுண்டாக இருக்குது கண்டெய்னர். இப்போ அந்த ஐகானோடைய சைஸ் என்ன வைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? சி 16x16, 8x8. சார் சைஸ் அந்த வந்து பிக்மால 56 x சைஸ் காமிக்க 56. மாட்டேங்குது சார். அது புரியல புரியல. பிக்மால நம்ம சைஸ் சைடில் காமிக்க மாட்டேங்குது. சைட்லலாம் காமிக்காது உங்களுக்கு. பிக்மால சார். சைடில் காமிக்காது உங்களுக்கு. காட்டுறேன் பாருங்க, இங்கே பாருங்க, இது இருக்கா? ஆமாம் இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன்னா கீழே காட்டுது பாருங்க, 58x58 இருக்கா கீழே செலக்ட் பண்ணதுக்கப்புறம்? சார். நீங்கள் நேற்று அலைன்மெண்ட் பண்ணும்போது சைடில் காமிச்சது அதனால. இதோ இருக்கு பாருங்க, 58x58 இருக்கு பாருங்க லே அவுட்டு டைமென்ஷன். ஒன்று இங்கே இருக்கு சரியா, இன்னொன்று இங்கே கீழே காட்டுது பாருங்க. ஓகே ஓகே. செலக்ட் பண்ணால் காட்டும். ஓகே. ஸோ பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டேட்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்டேட்லாம் இருக்குது. ஸ்டேட்னா தெரியுமா? ஆக்டிவ் ஸ்டேட்டு, இன்ஆக்டிவ் ஸ்டேட்டு, கிளிக்கு, ஃபோக்கஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. காட் இட்? ஸோ எப்படிலாம் எவ்வளோ பெருசாக போடலாம், எப்படி சென்ட்ரலைமெண்ட் வைக்கணும், எப்படி வைக்கக்கூடாது, இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். நீங்கள் அடுத்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இப்போ தான் பார்த்துங்க என்னத்துக்கு முன்னாடி. ஸோ உங்களுடைய மெயிலு இந்த ஓரத்தில் கார்னரில் வைப்பாங்க. ஓகேவா, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த ஓரத்தில் இருக்கும். இந்த மாதிரியான மேப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஓலா ஊபர்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நான் எங்கே இருக்கிறேன்னு போடுறதுக்கு இந்த டேப் பண்ணுற மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ பட்டன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்டு. ஓகே, கார்டுனா என்ன? கார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்பில் வரக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். ஓகேங்களா, எல்லா டேட்டாவையும் இந்த கார்டில் தான் காட்டுவீங்க நீங்கள். எவ்ரிதிங் வில் கம்ஸ் அண்டர் கார்டு ஒன்லி. கார்டுனா என்ன ப்ரோ? உங்கள் ஆப்புக்குள்ளே இருக்கிற முக்கால்வாசி இன்ஃபர்மேஷனை யூ ஷோ வித் கார்ட்ஸ். இங்கே டேபிள்லாம் வராது. எங்கே டேபிள் வராது? மொபைல் ஆப்பில் நோ டேபிள். நோ டேபிள். டேபிள் இஸ் அ குட், நாட் அ குட் ப்ராக்டிஸ். யூ எவ்ரிதிங் ஷுட் இன் த கார்டு ஸ்ட்ரக்சர். பாருங்கள், இப்போ மீடியா ஆட் பண்ணுறேன். அதாவது கார்டுலேயே வந்து எலவேட்டட் கார்டு, அவுட்லைன்டு கார்டுன்னு இருக்குது. எலவேட்டட்னா ஒன்றும் இல்லை, அந்த ஷேடோ இருக்குது பாருங்கள், இந்த லைட் ஷேடோ எனேபிள் ஆயிருக்கா, இதுக்கு பேர் வந்து எலவேட்டட். அவுட்லைன்டுனுக்கா, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன்டு கார்டு, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் மீடியாவை ஆட் பண்ண போகிறேன். என்ன ஆட் பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ஆட் மீடியா. மீடியான்றது என்னது? தம்ப்நெயில் இமேஜ். இதுக்கு பேர் வந்து தம்ப்நெயில் இமேஜ். எந்த இமேஜ் வேணா இருக்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு சப்போர்ட்டிங் டெக்ஸ்ட்னா சப் டெக்ஸ்ட். மேலே இருக்கிற டைட்டிலு, கீழே இருக்கிறது செகண்டரி சப்டைட்டிலு, அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டெக்ஸ்ட் மூணாவதாக இருக்கிறது. அப்புறம் பட்டன். இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஒரே ஒரு எலமெண்ட்டில். அதாவது வெறுமனே பார்த்தா அது சாதாரணமான ஒரு கார்டு, டெக்ஸ்ட் கார்டு. ஒரு மீடியாவை ஆட் பண்ணுறேன், அதுக்கு மேலே இன்னொன்று ஆட் பண்ணுறேன், அதுக்கு மேலே இன்னொன்று. பார்த்தீங்களா, ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். ஒரு எலமெண்ட்டுன்றத ஒரு யூஐ டிசைனர் ப்ராப்பராக எலமெண்ட் யூட்டிலைஸ் பண்ணும். யூ ஹாவ் டு பி லைக் தட். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு டிசைனராக நீங்கள் இருக்கீங்க. ஒரு டிசைனர் வந்து நான் இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் த ரூல்ஸ். திஸ் இஸ் த ரூல்ஸ். யூ மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். இங்கே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமலாம் எதுவுமே இருக்காது. சொல்கிறது புரிஞ்சுதா? யாராக்கெல்லாம் புரிஞ்சுது? கிளியராக்குன்னா கிளியர் போட்டுருங்க. யாரெல்லாம் கிளியராக்கலாம் கிளியர் போட்டுருங்க.
எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க. அப்பதான் வந்து இதுல வின்னு. பார்த்துட்டு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு அப்படிலாம் இல்ல. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட கஷ்டம் ஆரம்பிக்கும். பிரின்சிபல்ஸ் பாருங்க. கண்டைன்டு, இண்டிபெண்டன்ட், இண்டிவிஜுவல், அனாட்டாமி. இதுக்கு பேர் இருக்கு. உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. இந்த 1 கண்டெய்னர் அது. சரியா? 2 நான் சொன்ன தம்ப்நெயில் சொல்லிட்டு அதுக்கு பேர் தம்ப்நெயில். 3 ஹெடர் டெக்ஸ்ட். அதுக்கு பேர் என்னது? ஹெடர் டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் சப் ஹெடர். என்னது? சப் ஹெடர். தென் மீடியா. மீடியான்றது இந்த இமேஜ். இமேஜ் வந்து எது ஒன்றா இருக்கலாம். இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்களே, உங்களோட யூடியூப் லாகின் பண்ணுங்களேன். டொமைனா யூடியூப்பில் போனோடனே எல்லாமே எப்படி இருக்குது உங்களுக்கு? என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது? அப்படியே பார்த்தோன்னே தெரியணும். இதெல்லாம் கார்டு, இதெல்லாம் கார்ட்ஸ், இது எல்லாமே கார்ட்ஸ். தெரியுதா? ஒரு 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 ஆப்புக்குள்ளே போனாலுமே தெரியணும். ஓகே, இது 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 இதுன்னு சொல்லிட்டு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போட்டு இதான் வந்துச்சு, ஓகே டன். அப்படியே ரஜினிகாந்த் அந்த மாதிரி வேலை செய்யணும் இங்கே. புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இது கார்டு, இதெல்லாம் கார்டு. இதான் ஒரு கார்டு. அந்த கார்டில் பாருங்கள் ஃப்ளோட்டிங் பட்டன். இது 2 ஃப்ளோட்டிங் பட்டன். அப்போது உங்களுக்கு தெரியணும். ஒரு ஆப் பார்த்துட்டோன்னா அந்த ஆப்புக்குள்ளே என்ன இருக்குது, என்ன போகுது, வாட் இஸ் ஆர் தேர். தம்ப்நெயில் இமேஜ் இதோ இருக்கு பாருங்கள், தம்பு. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் லெவல். இங்கே மேலே இருக்குது. எதுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்ம ஒன்றும் இது எடுக்கல. எடுத்தனா நீங்கள் சொல்லிடுவீங்க பட்டுன்னு. யாருக்கா தெரிஞ்சனா சொல்லுங்க பார்க்கலாம். சார் சிப்ஸ். எஸ், சிப்ஸ். ஓகே, இன்னொன்று சொல்லலாம். அதுக்கு பேர் வந்து டேப்ஸ். டேப்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ்ன்றது செலெக்ஷன் பர்பஸ்க்காக பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா டேபுக்காக பண்ணுறது. டேப்னா இட் இஸ் மை 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 திங்ஸ் கேன் பி சுவிட்ச். ஒன்று ஒன்றா நான் சுவிட்ச் பண்ணுவேன் நான். இது பேர் வந்து டேப். இந்த டேப் வந்து நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே வரும்னு சொல்லிட்டு. ஓகே, கார்டு. ஓகேங்களா? கார்டோடைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ். சப்போர்ட்டிங் டெக்ஸ்ட் கீழே இருக்கிறது. இதோ இருக்கு பாருங்க 6 சப்போர்ட்டிங் டெக்ஸ்ட். பட்டன். ஓகேங்களா? ஆக்ஷன், கால் டு ஆக்ஷன்ஸ். இங்கே 8வது இருக்குது பாருங்க, ஐகான்ஸ். அந்த ஐகானுமே ஐகான் பட்டன் வரும். அதுக்கு பேர் நார்மலாக இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் ஐகான் பட்டன். ஓகேவா? இங்கே பாருங்க, இதுக்கு பேர் இருக்கு. அந்த அந்த யூஐக்கு வந்து பேர் இருக்கு. ரிச் மீடியா, பிரைமரி டைட்டில், சப்போர்ட்டிங் டெக்ஸ்ட், ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்க, வரையறுக்கிறாங்க. இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி படிச்சுட்டு நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வேலைக்கு போகும்போது உங்களை வேலைக்கு யார் எடுக்காம போயிடுவா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? மார்க்கெட்டில் நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு போறீங்க. ஓகே, இந்த லெவலுக்கு டீட்டெயிலாக இறங்கி அலசி ஆராய்ஞ்சி நீ என்ன கொஸ்டினா யூஐயில் எனக்கு கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன். நீ என்ன ப்ராப்ளம்னா கொடு, நான் அதுக்கான யூஐ டிசைன் போட்டு கொடுக்குறேன். ஒரே சொல்யூஷனுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் 5 டிசைன் கூட என்னால் கொடுக்க முடியும். அந்த கான்ஃபிடென்ட் என்கிட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் நீ வேலைக்கு போக முடியும், இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஓகே, கார்டு எப்படிலாம் ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஒர்க் ஆகுது கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டியன். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் அக்கார்டியன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர் ஒன்று ஓப்பன் அண்ட் கிளாஸ் கொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அக்கார்டியன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இட்ஸ் நாட் அ குட் பிஹேவியர் சொல்கிறாங்க. எலிவேஷன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த யூஸ் பண்ணுற அந்த ஷேடோ, ட்ராப் ஷேடோ, அதுக்கு பேர் வந்து ட்ராப் ஷேடோன்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது கீழே வந்து அந்த அப்படியே கருப்பு கலரில் இருக்குது பாருங்க, லைட்டாக தூக்குன மாதிரி இருக்குல்ல, எம்போஸ் ஆகி காட்டுதில்ல, அதுக்கு பேர் வந்து ட்ராப் ஷேடோ. அதுக்கு பேர் தான் எலிவேஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டர். அது எப்படிலாம் ஒர்க் ஆகும், எப்படி ஒர்க் ஆகக்கூடாது, எப்படிலாம் பண்ணக்கூடாது. ட்ராக் அண்ட் ட்ராப் எப்படிலாம் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, அதுக்கான
ஓகே, எப்படி இருக்கக்கூடாது? ஒன்னு ஆக்ஷன் தான் இருக்கணும். ஒரு ஒரு ஆப்குள்ள வந்தா ஒரு ஆக்ஷன் தான் இருக்கணும். நோ மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் ஆக்சுவலி. தட்ஸ் நாட் அ குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் யூ ஆர் கிவிங் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இப்போ சப்போஸ் அந்த உள்ள மாதிரி வைக்கிறீங்கன்னா அதுக்குள்ள ஸ்க்ரால் பண்ணணும். ஸ்க்ராலிங் வந்து அந்த ஸ்க்ரால் பண்ற அந்த இதை காட்டணும். அந்த சின்னதா ஒரு கோடை காட்டணும். அப்பதான் யூசருக்கு தெரியும் அங்க ஸ்க்ரால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சைஸ் பார்த்துங்க. சின்னதா பண்ணா எப்படி இருக்குது? அதே பெருசா மாறுச்சுன்னா எப்படி இருக்குது? இதோட பெருசா கூட போங்க. ஆனா பக்காவா ஃபிட் ஆகணும் அது ஸ்க்ரீனுக்கு ஏத்த மாதிரி. ரெஸ்பான்சிவா செட் ஆகணும். தேர் ஒன்லி யூ ஆர் வின்னிங் த கேம். சி மேல இருக்கிற அதே கார்டு தான். அதோட சைஸ் கம்மி பண்ணா எப்படி இருக்கு பாருங்க. அதான் சொல்ல வரேன். ஒரு டிசைனையே நீ மல்டிபிள் வேல போடலாம். அந்த அளவுக்கு உனக்கு யூஐல பூந்து விளையாடி இருக்கணும் நீ. தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக் பாக்ஸ். ஓகேவா? ஸோ செக் பாக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. உங்கள் அப்ளிகேஷனில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன்ஸை சேர்த்து சூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த செக் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதுவே சிங்கிள் செலெக்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து ரேடியோ பட்டன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான பிரின்சிபல் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, அதுக்கான பிரின்சிபல் அதோடைய பேட் ப்ராக்டிசஸ் எப்படி பண்ணுறாங்க, குட் ப்ராக்டிசஸ் எப்படி இருக்கணும். இங்கே பாருங்கள் அதர் செலெக்ஷன் கண்ட்ரோலர்ஸ். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து செலெக்ஷன் கண்ட்ரோல். இதுக்கு பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், சுவிட்சஸ், இந்த மாதிரி 3 விதமான டைப்ஸ் இருக்குது ஒரு செலெக்ஷன் கண்ட்ரோலுக்கு. ஒன்றுமே இல்லை. இந்த 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 இது பார்த்துருப்பீங்க உங்கள் ஃபோன்லேயே இருந்திருக்கும். ஃப்ளைட் மோட் போடுறதுக்குலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை வந்து செட்டிங் மாற்றுறதுக்கு பார்த்துருப்பீங்க. இதில் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணது தான். ஆனால் இதுக்கு பேர் தெரியாமல் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. கரெக்டாக உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணது தான். பட் ஆனால் இதுக்கு பேர் தெரியுமா உங்களுக்கு? இப்போ தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு பேர் வந்து செலெக்ஷன் கண்ட்ரோல். ஸோ இங்கே பாருங்கள் எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறீங்க. இது வந்து iOSல இப்படி இருக்கும், நல்லா போல்டாக இருக்கும். அதான் iOS. இப்போ பார்த்துங்க டிஃப்ரென்ஸ் கேட்டிங்களே, பிளாட்ஃபார்ம் டிஃப்ரென்ஸ். இது ஆண்ட்ராய்டு, இது iOS. ஸோ எப்படி பிஹேவியர் ஆகுது பாருங்கள். கிளிக் பண்ண எப்படி ஆகுது, இங்கே கிளிக் பண்ண எப்படி ஆகுது. இது டார்க் மூடு, இது வந்து லைட் மூடு. இப்போ மல்டி மல்டி ஆப்ஷனாக இருந்தால் எப்படி பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைல்டு செக் பாக்ஸஸ். ஸ்டேட் நான் சொன்னேன்ல, ஒரு ஒரு பட்டனுக்கு வந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நாட் ஒன்லி பட்டன், உங்களுடைய எல்லா விதமான காம்பனண்ட்டுக்குமே ஸ்டேட்ஸ் இருக்குது மேக்ஸிமம். இங்கே பாருங்கள் எனேபிள் ஸ்டேட், அதாவது ஆக்டிவாக இருக்கும்போது. சப்போஸ் என்ன கிளிக் பண்ண முடியாத யூஸரை வந்து நீங்கள் அங்கே பிளாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் டிசேபிள்டு ஸ்டேட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹோவர். இப்போ நான் சப்போஸ் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்படி ஹோவர் பண்ணுறேன்னா அப்போ என்னவா இருக்கணும், அங்கே ஃபோக்கஸ்டு. நான் கிளிக் பண்ணிட்டேன், அப்போ என்னவா இருக்கணும், ப்ரெஸ்டு. இதுதான் கிளிக் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ஹோவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட் வந்து ஃபோக்கஸ். ப்ரெஸ் பண்ணது என்னோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், ஃபைனல் வே. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாக்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். அதுவே மைனஸ், அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சொன்னால ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். இப்படி மைனஸ் போட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும், ப்ளஸ் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது இன் செக் பாக்ஸஸ் அண்ட் கண்ட்ரோலரில். இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம நேற்று பார்த்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் புரியும். இப்போ நம்ம நேற்று பார்த்தோம் இது எல்லாமே. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்க்ரீனை போடுங்க, போட்டுட்டு இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வாங்க. செக் பாக்ஸ் எடுத்து வைக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் உங்கள் ப்ராக்டிஸே. ஸோ நான் என்ன ஒயர் ஃப்ரேமிங் ஸ்கில் செட் நீங்கள் பண்ணுறது, ஒயர் ஃப்ரேமிங்கில் ஸ்கில் பண்ணி அதுக்கப்புறம் நாலேஜபிளாக அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக சிஸ்டமில் போய் டிசைன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் அதுவே பேப்பரில் வரைஞ்சி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்கெட்சிங்ன்ற ஸ்கில் வந்து வளரும். இங்கே ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கான ஸ்கில் செட் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இது வரைக்கும் கிளியரா இருக்குன்னா கிளியர் போடுங்க பார்க்கலாம். கிளியர்? ஓகே, ஒரே செகண்ட் இருங்க. ஐ எம் பேக் கைஸ். ஓகே ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ். என்ன ப்ரோ சிப்ஸ்னா நம்ம சாப்பிட்ற சிப்ஸா அப்படின்னு வச்சிங்கன்னா கிடையாது. மல்டிபிள் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபில்டரில் யூஸ் பண்ணுவோம் இதை. மல்டிபிள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஃபில்டர். இது பேசிக்கலி எங்கே யூஸ் பண்ணுறதுன்னா ஃபில்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இன்புட் சிப்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி மெயிலில் மல்டிபிள் மெயில் அடிக்கிறாங்கல்ல, ஒரு 40 பேருக்கு மெயில் அடிக்கிறாங்கன்னா அந்த நேம்ஸ் வரும். அந்த மாதிரி வர்றதுக்கு அதாவது மல்டிபிள் பீப்புளை செலக்ட் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணுற அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்க்கு வர்றதுக்கு வந்து சிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கான அனாட்டாமி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர். ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டு பேர் வந்து கண்டெய்னரு. அதுக்கப்புறம் தம்ப்நெயில் ஐக்கான் வைக்கணும்னா ஐக்கானு, ரெண்டாவது டெக்ஸ்ட்டு, அப்புறம் ரிமூவ் ஐக்கான். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ ஒரு கண்டெய்னர் சூஸ் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதிலே கொடுத்துருக்காங்க. See, these are all the usages. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இருக்கு பாருங்க. எனேபிள்டு, டிசேபிள்டு, ஹோவரு, ஃபோக்கஸ்டு, செலக்டடு, ப்ரெஸ்ஸடு, ட்ராகுடு. இத்தனை விதமான டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். இதை நீங்கள் உங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லணும். இது கிளிக் பண்ணால் இப்படி தெரியணும், ட்ராக் பண்ணால் இப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். யாரை? உங்கள் டெவலப்மெண்ட் டீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும் அவங்களுக்கு. அதுதான் உங்களோட வேலை. அதுக்கு தான் உங்களை யூஎக்ஸ் டிசைனராக அந்த டீமுக்குள்ளே செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத செஞ்சு கொடுக்குறது வரதில்ல. நீங்கள் அவங்களுக்கு பண்ணுறது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அது இன்புட்டாக மாறி உங்களுடைய ஒர்க்கு இங்கே உள்ளே வரணும். தேர் ஒன்லி யூ ஆர் வின்னிங் த கேம். அப்படி நீங்கள் வந்து சும்மா சொல்லிவிட்டு ஓகேங்க பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டீங்கன்னா தேர் இஸ் நோ இன்வால்மெண்ட் இன்னவர் சைட்லேருந்து, உங்கள் யூஎக்ஸ் சைட்லேருந்து பெரிய இன்வால்மெண்ட் இல்லை. யூ ஹாவ் டு கிவ் யுவர் திங்ஸ் இன்சைடு. உங்கள் பொருளை நீங்கள் தான் விற்கணும் உள்ள. டெவலப்பர் வந்து சொல்லுவார், இல்லைங்க அது முடியாதுங்க அப்படி சொல்லிட்டு. ஏன் முடியாது, எதுக்கு முடியாது? இது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், நம்ம பண்ணுவோம். ஸோ திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் சிப்ஸ். அடுத்து டேட்டா டேபிள். ஓகேங்களா? டேபிள்னு வரும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி டேபிள் வந்து மொபைல் வியூவில் வருமா அப்படின்னா கஷ்டம்தான். அப்படியே வந்தாலும் ரொம்ப மினிமலாக தான் வரும். ஓகேங்களா? பி நாட் யூஸ் டேபிள் இன் த மொபைல் ஆப்ஸ். டேபிள் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் இதுவரையும் ஏதாவது ஒரு ஆப்பில் டேபிள் பார்த்துருக்கீங்களா? மீ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். இஸ் தேர் எனி ஒன் ஹேஸ் சீன் டேபிள்ஸ் மொபைல் ஆப்? மொபைல் ஆப் சொல்கிறேன், வெப் ஆப் இல்லை. வெப்பை வந்து மொபைலில் மாற்றினீங்கன்னா வரும். அது நான் சொல்ல வரல, நான் சொல்கிறது நேட்டிவ் அப்ளிகேஷனில் சொல்கிறேன். உங்கள் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், கூகுள் பேவில் அதில் பார்த்துருக்கீங்களா?
இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கீங்களா? டேபிள் வந்திருக்கா? வராது. பேசிக்கலி இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ் டு யூஸ் த டேபிள் இன்சைட் மொபைல். வெப்பில் பயன்படுத்தலாம், வெப்பு டேப் அதோட முடிச்சுக்கணும். நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வரையும். நீங்கள் வந்து உங்கள் டீம் கேட்குறாங்க, இல்லை சார் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக பண்ணுங்க. ஆனால் அது வெப்பு கன்வெர்டட் டேபிளாக தான் இருக்கும். உங்கள் நேட்டிவ்ல வந்து டேபிள் வச்சிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ இது என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஒர்க். டேபிள் வரும், எங்கே வரும்னா அந்த செட்டிங்ஸில் அந்த பட்டனில் வரும், அந்த லைனாக போட்டு வரும் பாருங்கள், அது ஒன்றா வரும். அதுவுமே 2 காலம் தானே. ஒன் ஐக்கான் இருக்கும், பேர் இருக்கும், எஸ்ஸா நோவா டிக்கா இல்லை ஓப்பன் பண்ணி போக போகிறீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். வெரி டஃப், வெரி வெரி டஃப் அண்ட் வெரி மினிமல். உங்களோட மெயிலெலாம் இப்படி தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மெயிலெலாம் இப்படி தான் இருக்கும், மெயிலோட இன்புட்லாம் இப்படி தான் இருக்கும், மெயில் டிசைன்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் பிக்கர்ஸ். இது வந்து ஆண்ட்ராய்டோட டேட் பிக்கர் இப்படி தான் இருக்கும், காமனாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பிக்கரும் இதே மாதிரி தான் வரும். இதெல்லாம் வந்து காமன் பிஹேவியர், காமனாக இருக்கிற ஆக்டிவிட்டீஸ், அதோடைய அனாட்டாமி. செலக்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறதுலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி எடிட் பண்ணுறதுலாம் தெரியும் உங்களுக்கு. மல்டி செலெக்ஷன் எப்படி இருக்குது, சிங்கிள் செலெக்ஷன் எப்படி இருக்குது, இப்போ டேப் பண்ணுறது எப்படி, அந்த செலக்ட் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் நீங்கள் வந்து டிஃபால்ட் பிஹேவியர்ஸு. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவாங்க யூசர் வந்து மல்டிப்ளாக செலக்ட் பண்ணுவாருங்க கேலண்டரில் அப்படின்னாங்கன்னா, அப்போது அதுக்கான ஃபீச்சர் எப்படி இருக்க போகுது, அப்போ அது எப்படி ஒர்க் பண்ணணும், சிங்கிள் செலெக்ஷனாக எப்படி இருக்க போகுது, அப்போ இதை வந்து அப்படியே வெப்சைட்டில் பண்ண எப்படி இருக்கும். இது இப்போ மேலே பார்த்தது மொபைலு, சரியா? இது மொபைலு. அப்போ இதுவே வெப்பில் பண்ண எப்படி இருக்கும், அப்போ வெப்பில் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். டெஸ்க்டாப் பாருங்க, டெஸ்க்டாப் டேட் பிக்கர். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் யூஐயை நல்லா பண்ண முடியும், திருப்திகரமாக பண்ண முடியும். உங்கள் டீமும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, பயபுல நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட என்ன பண்ணுவாங்க, வேலைக்குள்ளே கொண்டு போவாங்க. சொல்கிறது புரிஞ்சுதா? ஃபைன். ஸோ இன்னைக்கு செஷன் இதோட முடிப்போம். ஸோ டேட் பிக்கர் இது வரையும் பார்த்துருக்கோம். இன்னும் பார்க்க வேண்டிய எலமெண்ட்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ வில் ஹாவ் அ லுக் ஆன் எவ்ரி திங் பை டீட்டெயில் நெக்ஸ்ட் செஷனில். ஓகேவா? ஸோ நம்மளுடைய அனதர் பேட்ச் 9 o'clock பேட்சுக்கு நான் வந்து ஐ எம் கோயிங் டு டேக் சம் பிகினர் செஷன் டிசைன் திங்கிங் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? சப்போஸ் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் யூ கேன் பார்ட்டிசிபேட், இஃப் யூ வாண்ட் டு ட்ராப் யூ கேன் ட்ராப். ஓகே. ஸோ அண்ட் தென் யுவராஜ் அண்ட் தென் சிவசங்கர். ஹே கைஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட செஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சிவசங்கர், எஸ் சொல்லுங்கள் சிவசங்கர். யூ கேன் டாக். நீங்கள் பேசுறது எதுவும் கேட்கல. உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜில் போடுங்க, சேட்டில் போடுங்க. யுவராஜ், உங்களால் பேச முடியுமா? ஓகே ஃபைன். ஸோ நம்மளுடைய 9 o'clock பேட்சுக்கு ஐ எம் கோயிங் டு டேக் தி டிசைன் திங்கிங் ப்ராசஸ். இஃப் யூ வாண்ட் பீப்புள் கண்டினியூ, இல்லைன்னா நீங்கள் ட்ராப் ஆகாதான் ட்ராப் ஆகிக்கிங்க. ஓகேவா? ஓகே, டன். கைஸ், ஷால் வி கான் த்ரூ? ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்னப்பா பார்த்தோம்? ஒரு சின்ன கிளான்ஸ். சார் டிசைன் திங்கிங் அதில் எஸ்.
எம்பத்தைஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். டிஃபைனில் ஓகே, வந்து யூசர் பர்சனா எம்பத்தி மேப்பிங் அந்த 2 பார்த்துருக்கோம். வெரி குட். தேங்க்ஸ் தினேஷ். ஓகே, மீதி மேற்கொண்டு இதெல்லாம் பார்க்கலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? எஸ் திலக். ப்ரோ அந்த 3 லென்ஸ் இருக்குல்ல ப்ரோ, டிசைரபிள், feasible அண்ட் viability. எதை சொல்றீங்க? இந்த எம்பதி மேப் ப்ரோ, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 3 லென்சஸ் சொல்லியிருந்தீங்களா? 3 லென்சஸ் பிரின்சிபல் சொல்றீங்களா? பிரின்சிபல் ப்ரோ, அந்த நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 லென்ஸ் ஆஃப் டிசைன் திங்கிங் ஸ்டார்டிங்ல இருக்குல்ல ப்ரோ, ஆமா ஆமா ஆமா. அது அந்த டிசைரபிள், feasible, viable மட்டும் ஒரு டீம் மட்டும் சொல்லுங்க ப்ரோ, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா. ஓ, அந்த இது சொல்றீங்களா? ஓகே ஓகே ஓகே, இருங்க சொல்றேன். அதாவது திலக், உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க திலக், ஓகேங்களா? ஓகே ப்ரோ. உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரே நாள் தான் ஒர்க் இருக்கு, அதாவது ஒரு நாள்லயே நீங்க கொடுக்கணும். இப்போ சரியா? என்ன பண்ணணும்? ஒரே ஒரு நாளே நாள்ல முடிச்சு கொடுத்துருங்க. எனக்கு டைம் எல்லாம் இல்லப்பா, ஒரு வாரம்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, ஒரே நாள்ல கொடுத்துரு அப்படின்றாங்க. சரியா? அப்ப அந்த ஒரு ஓகே. நாளைக்கு, அந்த ஒரு நாள்லயே நீ கொடுக்கறதுக்கு நீ என்ன பண்ணணும்? அந்த ஒரு நாள்லயே நீ ரிசர்ச் பண்ணியிருக்கணும், ஒரு நாள்லயே நீ வந்து உனக்கான டிசைடான அவுட்கம் வந்திருக்கணும், அதை வையபிளா முடிக்கணும். வையபிள்னா என்னன்னா பணம். நீங்க டைம் டேட்டே ஓகே. வந்து உங்களுக்கு பணம் தான். அதே மாதிரி உங்களுக்கு உங்க டெவலப்மெண்ட் டீமுக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்குள்ள என்ன டெவலப் பண்ண முடியுமோ அந்த ஃபீசிபிள் சொல்யூஷன் தான் நீங்க கொடுக்க போறீங்க. ஓகே ஓகே ப்ரோ. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? யூ ஆர் கோயிங் டு புரிஞ்சு. த உங்களுக்கு இருக்கிற டைம்ல, அப்பா எனக்கு இருக்கிறது ஒரு 2 நாள் தான், டெவலப்பருக்கு ஒரு நாள், உனக்கு ஒரு நாள் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எடுத்துக்கிட்டு யூசருக்கு என்ன தேவைன்ற ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கான ஃபீசிபிள் சொல்யூஷனை கொடுத்து டெவலப்மெண்ட் டீமை டெவலப் பண்ண வைக்க போறீங்க. ஓகே ஓகே ப்ரோ. உங்களுக்கு 10 நாள் இருந்ததுன்னா பரவாயில்ல, நீங்க போயிட்டு அப்படியே அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எல்லா ஊர்லயும் போய் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு கொடுத்தது 2 நாள். அந்த 2 நாளுக்குள்ள என்ன டிசைர் திங்ஸ் இருக்குது, என்ன ஃபீசிபிளான விஷயம் இருக்குது, என்ன வந்து வையபிளா பண்ண முடியும் இந்த 2 நாளுக்குள்ளவோ அதை தான் நீங்க கொடுக்க போறீங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு, இங்க உங்களோட விஷயம் என்னன்னா, டிசைன் திங்கிங் ப்ராசஸோட மேஜர் கோல் என்னன்னா, இருக்கிற டைம்ல நல்ல டிசைன் எடுத்து வந்து கொடுக்கறது தான் உங்களோட வேலை. ஓகே ஓகே. கொடுக்குற டைம், கொடுக்குற அவைலபிலிட்டியோட அந்த டைம் லைன்ல உங்களுடைய கோலை கொண்டு வர்றது தான். அதே மாதிரி இருக்காத சொல்யூஷன், பண்ண முடியாத சொல்யூஷன்லாம் இன்னும் வந்து கொடுத்துட்டு பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு வாட் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் ஐ நீட் டு டூ, வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஐ கேன் டூ இன் வித்தின் அ டைம் ஃப்ரேம், அதுதான் இது. ஓகே ப்ரோ. புரிஞ்சுதா? புரிஞ்சு ப்ரோ. ஓகே டன். ஓகே கைஸ், ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் நவ். ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் பர்சோனால இருக்கிறோம். கரெக்டா? வேர் வி ஆர் ரைட் நவ் அட் வி ஆர் அட் யூசர் பர்சோனா. கரெக்டா? ஸோ யூசர் பர்சோனா எங்கேருந்து வருது உங்களுக்கு? நீங்கள் பண்ணுற ரிசர்ச்லேருந்து வருது. அந்த டேட்டா எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு வரோம் நம்ம. அதுலேருந்து நம்மளுக்கு 2 விஷயம் கிடைக்குது சொன்னேன். ஒன்று யூசர் குரூப் கிடைக்குது, இவர் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றது தெரிஞ்சிச்சு. சரியா? அடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணுற டாக்குமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவிலேருந்து வர்றது, அடுத்து வந்து வர்றது என்னென்னா எம்பத்தி மேப்புன்னு சொன்னேன். கரெக்டாக? எம்பத்தி மேப்பில் யூசர் என்ன பார்க்குறாங்க, என்ன கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் பார்க்குறோம் நம்ம. அது மூலிமா அவங்களோட பெயின் என்ன இருக்குது, அவங்களோட கெயின் என்ன இருக்குதுன்றதை பார்க்குறோம். இதை ஒரு ரியல் டைம் யூஎக்ஸ் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொன்னேன். ஸோ நீங்கள் எல்லாம் இப்போ என் பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக வாங்கியிருக்கீங்க, நீங்கள் எங்கெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்கன்றது தெரிஞ்சதுனால தான் என் பொருள் அங்கங்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி சொன்னேன். கரெக்டாக? இதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே. நீங்கள் டிவி வாங்க போனாலும் சரி, இல்லை நகை வாங்க போனாலும் சரி, இல்லை உங்களுடைய ட்ரெஸ்ஸு வாங்க போனாலும் சரி, எல்லாத்துக்குமே இதே ப்ராசஸ் தான். நீங்கள் எங்கெல்லாம் போவீங்களோ, எங்கெல்லாம் பார்ப்பீங்களோ, உங்களை எங்கெல்லாம் கேட்க வைக்கணும், எங்கெல்லாம் பார்க்க வைக்கணும், எங்கெல்லாம் பேச வைக்கணும், எங்கெல்லாம் உங்களை திங்க் பண்ண வைக்கணும், எல்லாத்தையும் பண்ணுவாங்க. கரெக்டாக? தட் இஸ் வாட் மார்க்கெட்டிங் டீமோட வேலை.
பர்சோனா பற்றி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் பண்ணுவேன். நான் 10 மணிக்கு மேலே ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் போயின்னு இருக்கு. ஓகே, கரண்ட் ஜர்னி மேப். இப்போது நீங்கள் ஒரு ஆப் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சரியா? இப்போது அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஜர்னி மேப் தெரிஞ்சால் தானே உங்களால் அட்வான்ஸ் ஒர்க் பண்ண முடியும். அப்போ யூசர் ஜர்னி மேப்புனா என்ன? ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம. யூசர் ஜர்னினா என்னப்பா? யூசர் எடுக்கிற ஒரு ஒரு கோலுக்கு எடுத்துக்கிற டைமு. ஒரு கோல்னா என்னது? கூகுள் பேயில் டீ கடையிலையோ இல்லை வந்து ஒரு 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 ஹோட்டல்லையோ பே பண்ணுறது என்னோட ஒரு கோல், ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப் எடுத்துக்கிறேன், அதுதான் என்னுடைய யூசர் ஜர்னி மேப்னு நான் சொன்னேன். ஒரு டாஸ்க் எடுத்து அதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்களா? அப்போ அந்த முடிக்கிறதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லை பார்த்தோமா? என்னப்பா இருக்கும் ஜர்னி மேப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப்பு, கோலு, டச் பாயிண்ட்டு, டைம் ஃப்ரேமு, டிபார்ட்மெண்ட்ஸ் இன்வால்வ்டு. இப்போது ஸ்கோப்புனா என்னென்னா, இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குன்னா, அதாவது கஸ்டமர் ஜர்னி மேப்பு, யூசர் ஜர்னி மேப்பு 2 இருக்குது. ஓகே, ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் டிஜிட்டல் இன்ட்ராக்ஷன் வித் ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்ம் ஆர் வெப்சைட். இதுதான் ஜர்னி மேப். ஜர்னி மேப் என்றது வந்துக்காகனா மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்டுக்காக மட்டும்தான். ஆனால் கஸ்டமர் ஜர்னி மேப்ன்றது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்க, உங்கள் கடைக்குள்ளே வராங்கன்னா ஒரு யூசர் வந்து பார்க்குறாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அங்கே. ஓகே, அவர் திங் இஸ் ஹியர் யூசர் ஜர்னி மேப். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஆன் த டிஜிட்டல் சைடு தான் ஸ்கோப்பு யூசர் ஜர்னி மேப்புக்கு. அடுத்த கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் யூசர் ஜர்னி இன் ரிலேஷன் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் ஆர் டாஸ்க் டு இம்ப்ரூவ் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போது நான் கூகுள் பேக்குள்ளே வந்துட்டேன்ப்பா. ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், கூகுள் பேயில் வரேன். ஒரே செகண்ட் இருங்க, ஒரே செகண்ட். ஹலோ ஹலோ ஜஸ்ட் ப்ரோ, வாய்ஸே கேட்கல ப்ரோ. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, இன்னைக்கு விக்னேஷ் ஒன்ஸ் ரிட்டர்ன் ஆகிட்டாருன்னா வில் பே த திங்ஸ். அது முடிஞ்சிடும் சார் ஆக்சுவலாக. யா, தேங்க்யூ. நீங்கள் அதை கேட்டு அதை
Hey guys, sorry, I got a call from my கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டோடைய லேண்ட்லார்டு. அவர் கால் பண்ணுறாரு அமெரிக்காவிலேருந்து. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிக் த கால், தட்ஸ் இட். ஓகே ஃபைன். கம்மிங் டு த சப்ஜெக்ட், வாட் வி ஆர் சீன். கஸ்டமர் ஜர்னி மேப். ஓகே, ஜர்னி மேப், கரண்ட் ஜர்னி மேப். அப்போ உங்கள் யூஸருக்கு எங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, எங்கெல்லாம் ட்ராப் ஆகுறாங்க, அவங்க மனநிலை அந்த இடத்துல எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, என் யூஸரோடைய மனநிலை எப்படி இருக்கு, அங்கே எங்கெல்லாம் ட்ராப் ஆகுறாங்க, அப்போ அதை சரி பண்ணுறது தான் உங்களோட வேலை. சொல்றது புரிஞ்சுதா? இதை கண்டுபிடிக்கணும்ல நீங்கள். யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட் திஸ் திங்ஸ் இல்லை. ஏன்னா இது சரி பண்ணுறது தானே இப்போ உங்களோட யூஎக்ஸ் வேலை. அப்போது எல்லா ப்ராசஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணணும், இன்வால்வ் ஆகி இங்கே எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஓட்ட உடசலாக இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி நீங்களே ஒரு ரோடு மேப்பை ரெடி பண்ணி வச்சுக்கணும். சில கம்பெனியில் வேலை கொடுப்பாங்க, சில கம்பெனியில் வேலையே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லணும். இதுதான் உங்களோட வேலை. ஆஸ் அ ப்ராடக்ட் டிசைனர், வாட் யூ ஹேவ் டு டூ, கொடுக்குற வேலையை பண்ணிட்டு வரணும் ஒரு பக்கம், கரெக்டு தான். ஆனால் கொடுக்கறதுக்கு மேலேயும் ஒர்க் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா எங்கெங்கெல்லாம் ஓட்ட உடசல்லாம் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டே வரணும். நீங்கள் எப்பயாவது கேப்பு கிடைக்கும் உங்களுக்கு. நான் சொல்லணும், சார் நாங்களாம் இதெல்லாம் பார்த்து வச்சுருக்கோம், இதை பாருங்கள் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம இந்த குவார்ட்டருக்கு நம்ம இதை அக்காமடேட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. எப்பயுமே குவார்ட்டர் தான் பிரிப்பாங்க. குவார்ட்டர்னா வருஷத்தை வந்து ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷத்துக்கு 4 மாதத்துக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம், அடுத்து 4 மாதத்துக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம், 4 மாதத்துக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம், 4 மாதத்துக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம். லைக்வைஸ் தே வில் செப்பரேட் இட். அப்போது இங்கே மாதிரி பிரச்சனைலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அப்போ வாட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி மீன் வேர் அண்டால் ஐம் கோயிங் டு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்டர்னல் ஓனர்ஷிப்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் இந்த ஒர்க் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஆப்லேயே மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்கும், மல்டிபிள் ப்ராடக்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க, ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. மாடியூலாக பிரியும். ஓகேவா? அந்த மாடியூலில் எங்கே பிரச்சனை இருக்க போகுது, எங்கெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எங்கெல்லாம் தேவைப்படுது, அந்த மாதிரி விஷயத்த ஃபுல்லாக உட்காந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஜர்னி மேப்பு. அப்போது ஃபஸ்ட்டு எங்கே உடச்செல்லாம் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சா தானே உங்களால் பெஸ்ட்டு ஆப்பு கொடுக்க முடியும். அப்போது எதனா ஒரு ஆப் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரீங்கன்னா யூ ஹாவ் டு டிஃபைன் வாட் இஸ் அவர் யூசர் ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஃபோட்டோகிராஃப் சினாரியோ, இந்த விஷயத்த பண்ண போகிறாரு, அதில் என்ன அவருக்கு வேணும், கோல் என்ன, மோட்டிவேஷன் என்ன, எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அப்போ ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணி எழுதுறீங்க. அங்கே எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்றது நோட் டவுன் பண்ணுறீங்க. நோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுறீங்க. எங்கெங்கெல்லாம் யூஸரோட எமோஷன் ட்ராப் ஆகிருக்கு. இப்போது ப்ரோ, நான் ப்ரோ ஒரே தியரட்டிக்கலாக எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் ப்ரோ. யாரெல்லாம் வந்து கூகுளோடைய வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ இன்டர்நெட் போச்சுன்னா என்ன வருது? நோ இன்டர்நெட். அப்போ வந்து என்ன வரும் கூகுளோடைய ப்ரௌசரில்? கேம்ஸ் வரும் ப்ரோ, கேம்ஸ். ஏன் இது வருது? யூசரை வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக. யூசர் என்கேஜ் பண்ணணும், அவங்கள வந்து சிஸ்டத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் வெளியில ஆகக்கூடாது. கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக. இதே தான் எல்லா ரூலுமே. உங்கள் மொபைல் ஆப்லையுமே கூட ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, சரியா? அங்கே வந்து திடீர்னு நோ இன்டர்நெட் கனெக்ஷன், அங்கன்னா வரும் ஒரு ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி போட்டு வரும், இல்லை எதனா ஒரு அனிமேஷன் ஓடிட்டு இருக்கும். சம் ஹாவ் இட் வில் கிவ் த என்கேஜ்மெண்ட். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அமேசான் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி நாய் பிக்சர் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இன்டர்நெட் இல்லாத போது நீங்கள் போய் அமேசான் ஓப்பன் பண்ணால் அப்படி தான் வரும். ஸோ பேசிக்கலி ஒய் வி ஆர் கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் எமோஜிஸ் அப்படின்னா, அப்போ தான் யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே அப்படி சொல்லிட்டு இட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் அ எனர்ஜி அண்ட் எமோஷன் கைண்ட் ஆஃப் அ சினாரியோஸ். அப்போ தான் இது பண்ணுறது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க, ட்ரை அகைன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி சம்திங் நடக்கும். இன்னொரு விஷயம் சொல்லட்டா, முன்னாடி வந்து ஃப்ரீ பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். லைக் ஃப்ரீ பிக்கில் வந்து
ஒரு ஜிஃப் ஒன்று இருக்கும். ஜிஃப் யூஎக்ஸ் ஸ்க்ரீன் போட்டோன்னா வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வரது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆக்சுவலி என்னன்னா இது கொஞ்சம் வர்றது கஷ்டம். பிகாஸ் இது வந்து நிறையா ப்ரீஃபிக்கில் வராது ஆக்சுவலாக. என்னன்னா ஃப்ரீபிக்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொம்மை வந்து கேட்கும். நீங்கள் வந்து இந்த ஆட்ரிபியூட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டிக்கு போட சொல்லும். ஓகேங்களா? நீங்கள் டிக்கு போடாம கூட வரலாம். ஆனால் அதில் டிக் கொடுத்துட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், உங்களை கன்சிடர் பண்ணிப்பான். அப்போ அந்த நீங்கள் டிக்கு போடாத வரையும் அந்த பொம்மை அழுதுகிட்டே இருக்கும். அந்த அழுவும் அந்த பொம்மை. நீங்கள் டிக் போட்டிங்கன்னா அது சிரிக்கும் அப்படியே ஜாலியாக. இந்த மாதிரிலாம் என்கேஜ் பண்ணுவாங்க. எல்லாம் எதுக்கு? உங்ககிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு தான், வேற ஒன்றுத்துக்கும் இல்லை. என்கேஜ்மெண்ட், எமோஷன், சம் டச் பாயிண்ட் இருக்கும் உங்களுக்கும் அந்த ஆப்புக்கும். சில ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. வாட்ஸ்அப், இட் ஹேஸ் சம் எமோஷன். கரெக்டா இல்லையா? ஸோ தட் இஸ் அ டச் பாயிண்ட். பேசிக்கலி டச் பாயிண்ட்னா எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணுவேன் நான் அப்படின்ற மாதிரி. சில பேர்லாம் விளையாடுவாங்க அந்த ஆப்ஸில் வந்து சில பொம்மையை வச்சுக்கிட்டு, சில எமோஜை வச்சுக்கிட்டு. எதுக்காக இந்த எமோஜெலாம் கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்பில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ் வந்து. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் டைம் ஃப்ரேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் முடிக்கிறது நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 to 30 செகண்டில் முடியுது. ஸ்கேனு டக்கு 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 இன்புட்டு, பேமெண்ட் டன்னு. 20 to 30 செகண்ட் மேக்ஸ். முன்னாடிலாம் கூகுளில் வந்துச்சு கீழே, திஸ் பேமெண்ட் ஹஸ் பின் டன் இன் வித்தின் டைம் ஃப்ரேம்னு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ இல்லை, முன்னாடி பார்த்தேன். திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் டன் இன் 24 minutes அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாஸ்டர் டிரான்சாக்ஷன்ஸ், ஃபாஸ்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டாஸ்க்கு. அப்புறம் டிபார்ட்மெண்ட் இன்வால்வ்டு. டிபார்ட்மெண்ட்னா லைக் யூஐ யூஎக்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ராடக்ட் டீம்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு அந்த மாதிரி நிறையா பேர் வருவாங்க கஸ்டமர் ஜர்னி மேப்பில். இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து யூசர் ஜர்னி மேப் தான். எல்லாம் டிஜிட்டல் ப்ராடக்ட்ன்றதுனால. ஸோ யூஐ யூஎக்ஸ் டீம் இருக்கும்ல, அப்புறம் ப்ராடக்ட் டீம் இருக்கும். ப்ராடக்ட் டீம்னா டெவலப்மெண்ட்டு, கியூஏ, இன்னும் சில அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் மே கம் இன்சைடு. புரிஞ்சிச்சாப்பா ப்ரோ? எல்லாம் புரிஞ்சுது ப்ரோ. இதெல்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது பண்ணி காட்டுவோம் நம்ம. இதெல்லாம் எப்படி பண்ணணும், இதெல்லாம் எப்படி பண்ண சொல்லிட்டு. இப்போ நான் எதுக்காக உங்களுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். இப்போ டிசைன் திங்கிங்னா என்னன்றது தான் பார்த்துட்டு இருக்கிறோம். வி ஆர் இன்டு த டிசைன் திங்கிங் ரைட் நவ். ப்ராப்ளம் சால்விங்கில் மொத்தம் 3 டைப் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று ஆக்டிவிட்டி சென்ட்ரிக், யூசர் சென்ட்ரிக், டிசைன் திங்கிங். இப்போ டிசைன் திங்கிங்கை டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். ஆக்டிவிட்டி சென்ட்ரிக் அடுத்து இதுக்கப்புறம் பார்ப்போம். சொல்கிறது புரிஞ்சுதா? இப்போ டிசைன் திங்கிங்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடியேஷன். இப்போ டிஃபைனில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? டிஃபைனில் மொத்தம் 3 விஷயம் பண்ணுறோம். பேசிக்காக ஹூ இஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ்ன்றதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் டிஸ்கவரியில். டிஃபைனில் வாட் இஸ் மை ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். யூஸிங் டேட்டா செப்பரைசேஷன், யூசர் பர்சோனா, எம்பதி மேப்பு, அப்புறம் வாட் எவர் த ஜர்னி மேப்பு, இதை வச்சு. ஓகே, எஸ் சொல்லுங்க சரண்யா. ஒரு டவுட் சார். அந்த ஜேர்னி மேப் சொன்னீங்க இல்லையா, அந்த கஸ்டமர் ஜேர்னிக்கும் யூசர் ஜேர்னிக்கும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரு டைம் சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு துணி கடைக்கு போயிருக்குங்க சரண்யா, ஓகேவா? ஓகே சார். துணி கடைக்கு ஓகே போறீங்கன்னா சார். அதுக்கு பேர் கஸ்டமர் ஜர்னி மேப், ஓகேவா? அதே அமேசான் ஆப்புக்குள்ள வந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஜர்னி மேப். சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு மேலே பெருசாக யோசிக்கலாம் தேவையில்லை. நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? ஒரே ஒரு டவுட். புரிஞ்சுது. சொல்லுங்க மணிமாறன் ப்ரோ. இப்போ இப்போ கேட்கல, இப்போ சொல்லுங்க ப்ரோ. குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அனலைஸ்க்கு அப்புறமா இந்த யூசர் ஜேர்னி போடணுமா, இல்லை யூசர் ஜேர்னி கஸ்டமர் ஜேர்னி போடணுமா, இல்லை பில்ட் பண்ணிட்டு ஐ மீன் ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஒரு ஃப்ளோ எடுத்துட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா போடணுமா, இல்லை எப்படி? எனக்கு கொஞ்சம் புரியல ப்ரோ இது. ப்ரோ நீங்கள் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணாதான் அந்த ஜர்னியை போட முடியும் உங்களால். ஓகே.
ஒரு யூசர் எப்படி வேலை செய்யறாங்கன்றதை நீங்க எங்க போய் கண்டுபிடிச்சிருப்பீங்க? ரிசர்ச் பேஸ்ல தான் கண்டுபிடிப்பீங்க. அந்த ரிசர்ச்ல இருந்த டேட்டா தான் இங்க என்னவா மாறுது? ஜர்னியா மாறுது. ஓகே ப்ரோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே டேட்டா தான். டேட்டாவை வச்சு தான் இங்க மேற்கொண்டு வேலையே நடக்க போகுது. த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஷுட் பி டேட்டா கலெக்ஷன். உங்க வேலை என்ன தெரியுமா? எங்கெங்கெல்லாம் டேட்டா கிடைக்குதோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போடுறீங்க. அப்போ யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க் ஃப்ளோ. அங்க யூசர் கூட உட்காரும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க போறான், செகண்ட் ஸ்டெப் இங்க போறான், தேர்ட் ஸ்டெப் இங்க போறான். அதை தான் நீங்க என்ன பண்றீங்க? ஜெர்னி மேப்பா கன்வெர்ட் பண்றீங்க. ஸோ த டேட்டா ஹேஸ் பின் கலெக்டட் இந்த ரிசர்ச் ஃபேஸ் இட் செல்ஃப். இது எல்லா டேட்டாவும் உங்ககிட்ட வரணும். ஒரு வேலையை நீ எப்படி பண்றன்றதுல யூசர் ரிசர்ச்ல நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. ஐ மீன் எடுத்துட்டு வந்துருவீங்க உள்ள. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் வந்து யூசர் ரிசர்ச் எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்லுவேன். இப்போ நான் எல்லாத்துக்குமே டைட்டில் மட்டும் தான் சொல்லிட்டு போறேன். ஐ எம் நாட் டன் எனிதிங் ரைட் நவ். நான் வந்து இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நான் டைட்டில் மட்டும் தான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டு இருக்கேன். டைட்டில்னா டாபிக்ஸ், அதுக்குள்ள இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதோடைய பேர் என்ன, அது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு தான். இப்போ நான் ரிசர்ச்சோடைய மெத்தடாலஜிக்குள்ள போகும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் டீட்டெயிலி இந்த ரிசர்ச் எப்படி நம்ம பண்ண போறோம், இந்த ரிசர்ச் எப்படி பண்ண போறோம் அப்படின்ற அந்த ரிசர்ச் மெத்தடாலஜிக்குள்ள வரும்போது தான் வி ஸ்டார்ட் லேர்ன் திஸ் ஆக்சுவலி. ஓகே சரண்யா, உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சா? தேங்க்யூ மணிமாறன் ப்ரோ. யா சார் கிளியர் ஆயிடுச்சு. ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ இந்த ஃப்ளோ போட்டதுக்கு அப்புறமா பர்சோனா ரெடி பண்ணிட்டு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளோ போடணுமா? ஆமா கண்டிப்பா ப்ரோ. நீங்க பாஸ் பண்றீங்கல்ல, இப்போ பாஸ்னா எப்பா யூசர் இவ்வளவு பிரச்சனையோட இருந்தா அதுல இருந்து நான் இப்ப இவ்வளவு பாசிட்டிவா பண்ணிருக்கேன்றத கம்பேர் பண்ணி காட்டணும்ல நீங்க. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நியூ, நீங்க போடுற ப்ரப்போஸ்டு யூசர் ஜர்னி மேப். ஓகே ஓகே ஓகே. இட் ஷுட் பி தேர். எங்க இதெல்லாம் ஐடியேஷனுக்குள்ள வரணும். ஓகே ஓகே ப்ரோ உங்க ரிசல்ட் எல்லாமே ஐடியேஷன் ப்ரோ. உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே டிஃபைன் ப்ரோ. ஓகே ஓகே. ப்ராப்ளத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிஃபைன் ஸ்டேஜ். சொல்யூஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் ஐடியேஷன்ல ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ். எல்லா சொல்யூஷனும் வந்துடும். வயர் ஃப்ரேம்ல இருந்து ஆர்கிடெக்சர்ல இருந்து யூசர் ஃப்ளோ இருந்து ப்ரப்போஸ்ட் ஜர்னி மேப்ல இருந்து எக்கோசிஸ்டம் மேப்ல இருந்து எவ்ரிதிங் யூ கேன் பிரிங் இன்டு ஐடியேஷன் பேஸ். ரிசல்ட் எவ்ரி ரிசல்ட், அதாவது வயர் ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா யூஎக்ஸ் ரிசல்ட்டையும் நீங்க எங்க கொண்டு வரலாம்னா உங்களுடைய ஐடியேஷன் ஃபேஸ்க்குள்ள கொண்டு வந்துடணும். ஓகே ப்ரோ, டன். ஓகே ஃபைன். ஸோ யூசர் ஜர்னி மேப்ன்றது வெப் ப்ராடக்ட்டுக்காக பண்ணுறது. கஸ்டமர் ஜர்னி மேப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. கடைக்குள்ளே வராங்க யூசரு, உள்ளே போகிறீங்க, போயிட்டு வந்து எனக்கு ஜென்ஸ் டிஷர்ட் எடுக்கணும் அப்படின்றீங்க. கஸ்டமர் அங்கே வராங்க, ஒருத்தவங்க வந்து பார்த்துக்கிட்டு அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அப்போது தெர் இஸ் நோ கிளாரிட்டி. ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்றது சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், சிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, இதுக்கு பேர் யூஎக்ஸ். ஓகேவா? நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது பேர் என்னதுப்பா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆகணும்னா சிஎக்ஸ் ஆகலாம். சிஎக்ஸ்ன்றது என்னது? கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து உங்களோட என்டையர் ஆப்ரேஷனுமே பெஸ்ட்டாக இருக்குதா இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற ஓவரால் கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்களா? ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லா விதமான கஸ்டமர் ஹாப்பியாக இருக்காங்களான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுவுமே பெரிய பொசிஷனுப்பா, சும்மாலாம் கிடையாது. செம்ம காசு இருக்கிற டிபார்ட்மெண்ட் இதுவுமே. ஓகேவா? இது வந்து நீங்கள் மொபைல் ஆப் மாதிரி இல்லை, இங்கே எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ இதை பற்றிலாம் படிக்க தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. கம் பேக் டு அவர் ஐடியேஷன் ஃபேஸ் நவ். ஓகே ஓகே. இப்போ டிஃபைன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குதுன்னா கிளியர் அப்படின்னு போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு டைம் டிஃபைனை பற்றி எதனா வீடியோ இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, வேர் இஸ் டிஃபைன்? டிஃபைன் இஸ் தேர். யா, தெரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டிஃபைன் ஸ்டேட்டில் வந்து யூசரோட நீட் என்ன, ப்ராப்ளம் என்னன்றதை கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோமா. அதில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது,
பர்சோனா என்ன, யார் நம்மளோட ஆடியன்ஸ் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வேலை, நம்மளுடைய செகண்ட் வேலை. ப்ரோ நான் யூஐ யூஎக்ஸை அரைகுறையா என்னோட அகாடமியில் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் உக்காந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன். அதாவது ஐ டிட் மல்டிபிள் ஆர்என்டி. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது வந்து ரீஃபைன்டு வெர்ஷனு, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆனால் நான் வந்து இந்த ஜம்ப் பண்ணி எடுத்துன்னு வச்சுங்க, யூ மே கெட் ஹிட் தான். என்னடா இது இது எங்கே வருது, இது எங்கே வராது, ஒன்றும் புரியாது. இப்போ இந்த ரோட் மேப்லாம் போட்டு வச்சுக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியுது. இல்லைன்னு வச்சுங்க, இட்ஸ் வெரி டஃப். அந்த அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியலன்னா வெரி வெரி டஃப். இது எங்கே வரும், இது எங்கே போகும், இது எங்கே வரும். ஆனால் நான் ஆரம்பத்தில் ஒரு 5 பேட்ச் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஃப்ளோ போடலை. ஆனால் அப்படியுமே என்னோட பசங்க பிடிச்சிக்கிட்டு கப்புன்னு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போய் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இப்போ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கதையை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நீங்கள் இங்கே. ஏன்னா இந்த ஃபேஸில் தான் நீங்கள் ஒர்க்கே பண்ணுவீங்க ப்ராஜெக்ட் எடுத்து. ஓகே, எல்லாருக்குமே கிளியராக இருக்கா? உங்களுக்கு எதனா ஒரு வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி காட்டுற ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், ஏதாவது டவுட் இருக்கா நவீன்? யா, ஓகே. டிஃபைன் ஸ்டேஜுக்கு ஏதாவது ஒரு வீடியோ இருக்குமான்னு பார்க்குறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஐ எம் ஜஸ்ட் ஃபிகரிங் அவுட் சம் வீடியோஸ், ஜஸ்ட் அ மூமெண்ட். ஓகே, டிசைன் திங்கிங் போட்டிருந்தா கரெக்டாக வந்துருக்கும். இவன் பாருங்க, இவன் ஒரு ஃப்ளோர் வச்சிருக்கான் பாருங்க, இவன் ஒரு மெத்தடில் காட்டுறான் பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட், மெட்டீரியலைஸ், எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், திஸ் இஸ் த ஸ்பேஸ். ஸோ நீங்கள் இப்போ இதில் எது வேணால் இப்போ வேணால் பண்ணலாம். இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நான் லீனியர் ப்ராசஸ் தான் டிசைன் திங்கிங் ப்ராசஸ், சரிங்களா? பட் நான் சஜஷன் கொடுக்குறது என்னென்னா, டூ வித் அ ப்ராப்பர் ஃப்ளோ. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும், கரெக்டாகவும் இருக்கும், டேட்டாவும் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைனா கன்ஃபியூஷனில் உட்காந்துட்டு இருப்போம் நம்ம. ஓகே, ஓகே ஃபைன். இதை கொஞ்சம் ஒரு டைம் பார்த்துடலாம் நம்ம. ஒரு நிமிஷம் இருங்க. ஷேரிங் மை ஸ்க்ரீன். நீங்கள் தமிழில் படிச்சதுனால நம்மளுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் போயிட போது சொல்லக்கூடாதுல்ல. அதனால இன்டர்நேஷனல் இருக்கிற மெட்டீரியல் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான். I like to think about it in 2 parts in order to simplify the definition. The first being just a mindset. It's an ideology of approaching every problem in a user-centered way. It's that simple. Now, where the complexity comes in is in that second part of the definition, which is the 6-step process that most people know. Now, these 6 steps are only there to help you practice that ideology or methodology of user-centered design. So what are these 6 steps? The first step is you want to pull qualitative data, like user interviews, direct observation, contextual inquiry, diary studies, and understand what your real user's need is. And then we get to step 2, defining. Now, a lot of people like to think about coming up with ideas in the opposite, so come up with a ton of different ideas and then narrow. Design thinking flips this on its head. It says, let's come up and define the problem before we even consider the solutions. This is step 2, the definition of the problem, what user need you and your team want to satisfy. Once you know the problem statement from step 2, we bring that into step 3, ideation. This is when we start to consider the wide range of potential solutions. We generate crazy wild ideas and then slowly start to narrow them down. So once we have all of these ideas from step 3, we move them into step 4, prototyping. This is when our ideas start to manifest for the first time. We can test them with end users, and we can start to iterate until they're at a place where they represent
what the end product may be. And then we go into step 5, and this is testing. This is traditionally what Nielsen Norman Group is so well known for. Testing ideas in order to make sure the user knows how to use them and that they truly resonate with their needs. And then we get into step 6. Now, this is the design doing of the design thinking. You can't do it without it. You have to implement that idea, put the vision into effect so that it actually touches an end user's life. That said, even though those 6 steps are often presented and taught linearly, I want you to remember you can practice them and should practice them dynamically. Adapt them to your needs. Our field already has so many different terms and processes, so why introduce yet another thing that's new? Design thinking benefits extend far beyond the process itself. It fosters collaboration, it helps create design artifacts that you can return to, and most importantly, it gives you a tangible way to always make sure you're keeping the user at the center of your products. Now, nothing in design thinking is new. Instead, it's pulling methodology from all of the different genres that have existed much longer and applying them in a new way. Next time you're problem solving, think about the design thinking process. Is there a better way to keep the user at the center of every decision you're making? ஸோ டிசைன் திங்கிங்னா ஒரு சின்ன மீனிங் பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம நாளை அப்புறம் சொல்லக்கூடாது இல்லையா? நீங்கள் வந்து தமிழ்லேயே எடுத்துட்டீங்க ப்ரோ, எங்களுக்கு தமிழில் மட்டும்தான் ப்ரோ நாலேஜ் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. நான் எடுக்கிற முக்கால்வாசியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் நான் கவர் பண்ணுறது. சரிங்களா? கான்செப்டுக்காக தான் நம்ம தமிழில் பேசுகிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் டாக்கிங் இன் த லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ் ஒன்லி. கரெக்டா? இந்த டேர்ம்ஸ்லாம் தெரியாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு பி குட் அட் திஸ் டேர்ம்ஸ். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன், create personal experience, get your teams on the same page, keep them to coming back. Okay, so these and all will be understanding of journey map உடைய டீட்டெயிலுக்குள்ளே வெள்ளத்தர் இருக்கு. நான் எடுத்தது ஜஸ்ட் வாட்னா வாட். நீங்கள் போய் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய டெப்த் செஷன் இருக்கும். இதுவே ஒரு பெரிய சப்ஜெக்டாக நடக்கும், ஜர்னி மேப் மட்டுமே. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு கோ லைக் தட். Okay, coming back to our subject, ideation. Okay, so ideation அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ப்ராப்ளம் தெரிஞ்சு போச்சு. என்னப்பா தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு? we know what is our problem. கரெக்டா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சு போச்சு? நம்மளோட ப்ராப்ளம் என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த ப்ராப்ளம் இங்கே பார்த்துட்டீங்கன்னா தெரியும். we know what is our problem. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஐடியா ஜென்ரேட் பண்ண போகிறோம். வாட் we are going to do? we are going to do ஐடியா ஜென்ரேஷன். அப்போது ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டேஜ். இது எல்லாத்துக்குமே ஒரு வாரம் போவேன். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது இந்த செஷன் போயிட்டுருக்கு இல்லையா? எம்பத்தைஸ்க்கு மட்டுமே 1 வீக் போகும், டிஃபைனுக்கு 1 வீக் போகும், ஐடியேஷனுக்கு 1 or 2 வீக்ஸ் கூட போகும். ஏன்னா அதான் பெரிய சப்ஜெக்ட் இருக்குதுலே. அப்புறம் டிசைன் ப்ராசஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா 1 மாதம் போகும் ஃபுல்லாக. எவ்வளோ மாதம் போவோம்? 1 மந்த் போவோம் ஃபுல் டிசைன் ப்ராசஸ் கற்றுக்கிறதுக்கு. ஓகே, அப்புறம் அதெல்லாம் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அவுட்கம்மு அதாவது டெஸ்டிங்கு, ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1 மந்த் போகும். ஓகேவா? கிட்டத்தட்ட 4 to 5 month ஆஃப் லேர்னிங்ஸ் இருக்குது இன்னும் படிக்கிறதுக்கு. யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் ரைட் நவ். நீங்கள் என்னென்னு தொடங்கியிருக்கீங்க. இந்த டே 1ல் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இன்னும் போகிறதுக்கு நிறைய இருக்குது ஆக்சுவலி. ஓகே, அப்போ ஐடியா ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. ஐடியா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஷாப். ஓகே, ஒர்க் ஷாப் அப்படின்றது என்னென்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்றைக்கி என்ன பண்ணோம்? நம்ம டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப் பண்ணோமா? ஞாபகம் இருக்கா? அந்த ஒர்க் ஷாப் தான் அது. எல்லாரும் சேர்ந்து வாங்கடா ஒரு மீட்டிங்கை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துடும். எக்ஸாமுக்குள்ளே குதிச்சு கடைன்னு ஒரு ஐடியா கொண்டு வரும். தட் இஸ் வாட் ஒர்க் செஷன், ஒர்க் ஷாப்பு, மீட்டிங் பண்ணால் என்ன பண்ணுவோம்னா, வில் ஹாவ் அ 1 hour or half an hour மீட்டு டு டிஸ்கஸ் அபவுட் சம்திங். அங்கே என்ன பண்ணுவோம்? அந்த மீட்டிங்கில் உள்ளே போது என்ன பண்ணுவோம்? வாட் வி டூ? பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுவோம், டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப் பண்ணுவோம், கிராஸ் ஃபங்க்ஷனல் ஒர்க் ஷாப், அதாவது டெவலப்பரு, டிசைனரு, எல்லா விதமான பீப்புளோட கொண்டு வா. டாக்டரு, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு டாக்டருக்கு ஒரு ஆப் பண்ணுறீங்கன்னா டாக்டர் உள்ள கொண்டு வா. அந்த மாதிரி
இதே சினிமாவில் எப்படி தெரியுமா பயன்படுத்துவாங்க? சினிமா இருக்குல்ல, மூவிலுமே இதே மாதிரி டிஸ்கஷன் நடக்கும். மூவி டிஸ்கஷன், அதுக்கு பேர் ஸ்டோரி டிஸ்கஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் டிஸ்கஷனில் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க சில டைரக்டர்லாம். அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய சினிமா டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்பாக உட்கார வச்சுருவாங்க. எல்லாரையும் குரூப்பாக உட்கார வச்சுட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி இந்த சீனில் எப்படி வைக்கலாம், இந்த சீன் எப்படி வைக்கலாம், இந்த சீன் எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு தி ஸ்டார்ட் ரைட். இப்போ சங்கர்லாம் இருக்காரு இல்லையா, இந்திரன் படம்லாம் எடுத்தார் பாருங்க, அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் 30-40 பேர் இருப்பாங்களாம். ஓகே, 30-40 பேர் இருப்பாங்களாம். அப்போ அது பாருங்க, 30-40 பேரோட ஐடியா தான் ஒரு படம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? அப்போதான் ஒரு படத்தை பக்கவாக எடுக்க முடியும். நீங்களே உட்காந்து யோசிச்சு வந்தீங்கன்னா, யோசிச்சுட்டு எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா, அது ஒரு ஆள் கதை. பாருங்க, மூவியில் கூட யுஎக்ஸ் இருக்குது. ஒரு யுஎக்ஸ்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அது. அப்போ டிஸ்கஷன் ஷுட் பி ஹேப்பன்டு. இல்லைன்னா உங்கள் மூவி அட்டர் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் அப்ளிகேஷனும். எல்லா விதமான யூஸரும் உள்ளே இன்வால்வ் ஆகணும். அப்படி இன்வால்வ் ஆகலைன்னா உங்களோட ஆப்பு அட்டர் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் ஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது உங்கள் ஆப்பு, அவ்வளோதான். மற்ற யூஸருக்கெல்லாம் கொடுத்தா, இல்லைப்பா இது ஒர்க் அவுட் ஆகாது, இது தூக்கி போடு அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. அப்போ எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி ஒரு டேட்டா வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒர்க் ஆகும். தட் இஸ் வாட் கிராஸ் ஃபங்க்ஷனல் ஒர்க் ஷாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து இப்போ இந்த ஒர்க் ஷாப்லேருந்து என்னப்பா பண்ணுவீங்க? ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள், இதுவே ஒயிட் போர்டு தான். நீங்கள் 2 நாளுக்கு முன்னாடி பண்ணீங்க பாருங்கள் மீரோ போர்டில், அது எல்லாம் ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி தான். நான் இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் போடுங்கன்னு, ஓட்டிங் போடுங்கன்னு, அது எல்லாமே ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி தான். ஓகே, அடுத்து கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி. கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி என்னப்பா? ஸோ என்னுடைய டேட்டா ப்ரிஃபரன்சஸ்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாரெல்லாம் மெயில் பார்த்துருக்கீங்க? மெயில் ஓகே. இப்போ என்னோட யூடியூப் இருக்குன்னு வச்சுங்க, ஏதாவது திஸ் இஸ் மை யூடியூப். ஓகே, இப்போது இங்கே ஹோமு, ஷார்ட்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹிஸ்டரி, பிளேலிஸ்ட்டு, வாட்ச் லேட்டர். இப்போ இந்த மாதிரி லெஃப்ட்டில் இருக்கிற அந்த பேனலுக்கான லிஸ்டிங் இருக்குல்ல, இதை இந்த மாதிரி அடுக்கிறதுக்கு யாருப்பா இது கொடுத்தது? சொல்கிறது புரிஞ்சுதா? அதாவது இப்படிலாம் அடுக்கலாம் அப்படின்றதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க யூசர்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர். அதாவது என்னுடைய சைடு பார் மெனு இருக்குல்லையே, நேவிகேஷன் பார் மெனு, இதை நான் செட் பண்ணுறதுக்கு கூட கார்ட் சார்ட்டிங் மெத்தட் தான் பயன்படுது. ப்ரோ கார்ட் சார்ட்டிங் மெத்தட் என்னது ப்ரோ அப்படின்னா, அது சின்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். இப்போ இத்தனை மெனு இருக்குது கரெக்டாக, ஹிஸ்டரி, பிளேலிஸ்ட்டு, வாட்ச் லேட்டரு, லைக்டு வீடியோஸ், யுவர் வீடியோஸ் அப்படின்னு நிறையா இருக்கா? இதில் எது ஃபஸ்ட்டு வரணும், செகண்ட் வரணும், தேர்ட் வரணும், ஃபோர்த் வரணும் சொல்லிட்டு எப்படி முடிவு பண்ணுவீங்க? இப்போ இங்கே பாருங்க, இதோ இருக்கா, ஹோமு, வீடியோஸு, ஷார்ட்ஸு, லைவ், பிளேலிஸ்ட்டு, போஸ்ட்டு, மெம்பர்ஷிப்பு, ஸ்டோர்னு இருக்கா? கரெக்டா? இப்போ இதில் எது ஃபஸ்ட்டில் வரணுன்றது நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? இதுக்கு கூட தே டூ ரிசர்ச். ஓகே, கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி செம்மையான கான்செப்ட்டு. ஓகே, கார்ட் சார்ட்டிங்னா ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்தெல்லாம் எழுதி போட்டுருவாங்க. இதில் ஒரு கார்டில் எழுதிடுவாங்க. கார்டில் எழுதி ஹோம், ஃபீச்சர் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எழுதி போட்டு வச்சிருவாங்க. இப்போ கூப்பிடுவாங்க, சரண்யா வாங்க, உங்களுக்கு எப்படிலாம் உங்களோட ஆப் இருக்கணுமோ வந்து அடுக்கிட்டு போங்க அப்படின்னுவாங்க. சரண்யா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடுக்குவாங்க. 1 2 3 4 5 6. ஓகே சார், இதுதான் சார் என்னோட ப்ரிஃபரன்ஸ், இப்படி தான் சார் வேணும் அப்படின்வாங்க. ஓகே சரண்யா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. அடுத்த ஆள் கூப்பிடுவாங்க, சிவசங்கர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. உள்ள வருவார், உங்களுக்கு எப்படிலாம் தேவையோ அது மாதிரி அடுக்குங்க அப்படின்வாங்க. அவர் என்ன பண்ணுவார், அடுக்கிட்டு போவார், ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அடுத்து கணேஷ் வாங்க அப்படின்வாங்க. அப்புறம் கணேஷ் வருவார், களைச்சி போட்டிருப்பாங்க, அவர் எடுத்து அடுக்குவார். அடுக்குனவுடனே அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இதே மாதிரி பிரினேஷ் ப்ரோ வாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகரன் வாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரிதரன் வாங்க, எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து அடிக்கிடுவாங்க. இப்போது
இதுல எதெல்லாம் காமனா வச்சிருக்கிறாங்க, யாருக்கு என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்குதுன்றத கண்டுபிடிச்சு அதை எடுத்து வந்து மேலே போடுவாங்க. சொல்றது புரியுதா? யூசர் 1, யூசர் 2, யூசர் 3ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுப்பாங்க. இதில் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு கேட்குறாங்க, யாரெல்லாம் செகண்ட் கேட்குறாங்க, இப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி. இதெல்லாம் தெரியணும். நீங்கள் இன்டர்வியூவில் போய் இதெல்லாம் கேட்பாங்க, வாட் இஸ் கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி, கேன் யூ எக்ஸ்பிளைன் அப்படின்வாங்க. கார்ட் சார்ட்டிங்கா அப்படின்னா எனக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சுது சொல்லி அங்கேயே. இதுதான் கார்ட் சார்ட்டிங் மெத்தட். இதெல்லாம் பேசிக்காக இன்டர்வியூவில் கேட்குற கொஷின்ஸ்ப்பா. கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுலாம் இப்படி கலைச்சிருக்கோம். அடுத்து எடுத்து அடுக்குவீங்க, அதுக்கப்புறம் அதை குரூப்பிங் பண்ணுவீங்க, அப்புறம் அதை அனலைஸ் பண்ணி உங்கள் டீமோட வச்சு எதெல்லாம் ஃபஸ்ட்டு எதெல்லாம் செகண்டுன்றதை அடுக்குவீங்க. புரிஞ்சுதா? இப்படி தான் மெனு வைக்கிறாங்க. உங்களோட ஆப்பில் வர மெனு, அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனு, அந்த லிஸ்ட்டு வைக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி எது ஃபஸ்ட் வைக்கலாம், எது செகண்ட் வைக்கலாம், ஹோமா அதுவா இதுவான்னு எல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். உங்கள் ஆப்பில் எவ்வளோ விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. ஒருத்தன் மூளை எவ்வளோ தான் யோசிக்கும் சொல்லுங்கள். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன், நான் அழகாக உங்களை கூப்பிட்ருவேன், பா வாங்கப்பா வந்து கொஞ்சம் ப்ரோவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவேன் நான். இதே மாதிரி தான் நான் டெவலப்பரை கூப்பிடுவேன். டெவலப்பரை கூப்பிட்டு ப்ரோ இதில் உங்களுக்கு எதெல்லாம் ஃபஸ்ட்டு வைக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னுவேன். அவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் சொல்லுவார். அதே மாதிரி ஒவ்வொரு 10 டெவலப்பர் கிட்ட நான் போய் என்ன பண்ணுவேன், ஃபீட்பேக் வாங்கிட்டு வந்துடுவேன். ஐ டன் வித் த பேசிக் யூசர் லெவல் டெஸ்டிங். எங்களோட டீமில் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட டெஸ்ட் பண்ணிவிட்டு டீம் கிட்ட, யூசர்ஸ் கிட்டே இல்லை கஸ்டமர்ஸ் கிட்டே கேட்டு கூட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன். டன், முடிஞ்சு போச்சு. மை திங்ஸ் ஆர் குட். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ அடுத்து கார்ட் சார்ட்டிங் மெத்தட் பார்த்துமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி டயக்ராம். அஃபினிட்டி டயக்ராம் அப்படின்றது என்னன்னா அதுவுமே கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி மாதிரி தான். ஓகே, அஃபினிட்டினா அஃபினிட்டி டூலுக்குள்ளே போயிடாதீங்க. ஓகே, அஃபினிட்டி டயக்ராம். ஓகே, அஃபினிட்டி டயக்ராம் அதாவது அஃபினிட்டி டயக்ராம்னா குரூப்பிங் பண்ணுற ஒரு விஷயம். குரூப்பிங்னா என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் லிஸ்ட்டு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க, அதை எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக பண்ணுறது. இட் கேன் பி ஒன் குரூப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள், செட்டிங்குள்ளே எத்தனை வைக்க போகிறீங்க, மெனுக்குள்ளே என்னென்ன வைக்க போகிறீங்க, ஹோம்குள்ளே என்ன வைக்க போகிறீங்க, டேஷ்போர்டுக்குள்ளே என்ன வைக்க போகிறீங்க அப்படின்னு அந்த குரூப்பிங் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி அஃபினிட்டி டயக்ராம். இதுக்கு நிறைய ஃப்ளோஸ் இருக்குது, நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் பண்ணீங்க பாருங்கள், டாட் ஒர்க் மெத்தடாலஜி ஞாபகம் இருக்கா? நீங்கள் டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப்பில் பண்ண பாருங்கள். என்ன பண்ணோம், ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுமா, அப்புறம் அந்த ஐடியாவை எல்லாத்தையுமே கிளஸ்டர் பண்ணி குரூப்பாக மாற்றணுமா. இது பண்ணல, அதாவது நம்ம ஆர்கனைஸ் பண்ணி குரூப்பாக மாற்றலை, பட் ஆனால் ப்ரியாரிட்டிஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஓட்டிங் வாங்கின பாருங்க உங்ககிட்ட. அதுக்கு பேர் வந்து இந்த ஓட்டிங் மெத்தடாலஜி தான், அது டாட் அவுட் மெத்தடாலஜி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்து எல்லாத்தையும் குரூப் பண்ணுவோம், அப்புறம் அதுக்கு எல்லாத்தையும் உள்ள ஓட் வாங்குவேன். திஸ் இஸ் வாட் அஃபினிட்டி டயக்ராமுடைய டாட் அவுட் மெத்தடாலஜி. புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இது வரையும் யாராருக்கெல்லாம் கிளியராக இருக்கோ கிளியர் அப்படி போடுங்க பார்க்கலாம். கிளியர்? எனி டவுட்ஸ்? டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. யாருக்காவது டவுட் இருக்காப்பா? எவ்ரிதிங் இஸ் கிளியர் ரைட்? ஓகே, கிளியராக இருந்ததுன்னா சந்தோஷம். கிளியராக இல்லைன்னா கேளுங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளை பொறுத்த வரையும் நான் பொறுமையாக தான் கிளாஸ் எடுப்பேன். யூஎக்ஸ் தெரியாமல் நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ண முடியாது. ஐ வில் ரைட் அண்ட் கிவ் யூ. நான் ஸ்லோவாக எடுக்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி இப்போ நான் ஸ்லோவாக எடுக்கிறதுனால எனக்கு தான் டைம் வீணாகும் அப்படிலாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு நீ தெளிவாக படிச்சுட்டு மார்க்கெட்டை விட்டு போ. எனக்கு வந்து தெளிவாக படிக்காமல் மார்க்கெட்டுக்குள்ளே போய் நீ வந்து உங்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுடைய மணியும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. எவ்வளோ ஒன்றா கேளுங்க என்கிட்ட. தட் இஸ் வாட் ஐ எம் ரிமைனிங்லி கான்ஸ்டண்ட்டாக நான் சொல்கிறது அதுதான்.
டைம் எடுத்து படிங்க. திருப்தியா படிச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ள கான்ஃபிடென்ட்டா இறங்கி வேலையை தேடுங்க. பயப்பட வேண்டாம். எனக்கு வேலை கிடைக்குமோ? கிடைக்கும். ஓகேவா? இங்க யாருக்கு வேலை கிடைக்காதுன்னா, யுஐ மட்டும் படிச்சுட்டு போய் மார்க்கெட்ல வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா, அந்த யுஐ கூடமே டூல் ஓரியன்டா படிச்சிருப்பாங்க. ஃபிக்மா, ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர்னு படிச்சிருப்பாங்க. உங்களுக்கு வேலை கிடைக்காது. சீரியஸா ஐ வில் டெல் யூ. You have to be with principles. You have to be with concept. You have to be with business. You have to be with market. ஒரு ஒரு இன்ஜினியர் மாதிரி இருக்கணும் நீங்கள் மார்க்கெட்டுக்கு. ஒரு ஐடியா கொடுக்குற பர்சனாக இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான பர்சனாக இருக்கணும். இஃப் யூ ஆர் நாட் லைக் தட், யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் எனி ஜாப் இன் த மார்க்கெட். ஸோ அதனால தான் டே ஒன்லேருந்தே நான் உங்களை வந்து இன்ஜினியராக பேட்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் மேக்கிங் எவ்ரி ஒன் ஆஸ் அ இன்ஜினியர்ஸ். நீங்கள் எல்லாமே ஒரு ப்ராடக்ட் இன்ஜினியர், ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம். நாளைக்கு இதுலேருந்து ஒரு 5 பேர் சிடிஓவாக போகணும். இதுலேருந்து ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏவிபியாக போகணும். ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டராக போகணும். தட் இஸ் வாட் மை எய்ம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு போகணுன்றது தான் என்னோட எய்ம். அதனால தான் நான் அடிப்படையே இவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு இருக்கேன். ரெக்கார்டிங் செஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் மார்க்கெட்டில். அதில் என்ன கருமாந்திரம் இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. போய் 30,000-40,000 காசு கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து நான் யூஐஎக்ஸ் படிச்சுட்டேன், ஆனால் வேலை கிடைக்கல. ஐ எம் ஃபேஸிங் so many people are pinging after my என்னோட சேனலில் போட்டுன்னு இருக்கிறேன். நானும் எனக்கு பிங் பண்ணுறாங்க தினமும். எனக்கு பிங் வருது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது. நான் யூஐஎக்ஸ் முடிச்சிட்டேன் ப்ரோ, பட் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் நான் வந்து என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம ரெண்டு கொஸ்டின் கேட்டால் தெரியுது அவங்களோட யூஎக்ஸ் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு. நான் தப்பு சொல்லலை. நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் போய் படிச்சிட்டிங்க, தப்பு கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும்ல. நான் படிச்சிட்டேன் மார்க்கெட்டில் போயிட்டு கூவாமல் உண்மையாலுமே செல்ஃப் செக் ஒன்று பண்ணிக்கலாம்ல. நீங்கள் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ் ஃப்ரம் யுவர் எண்டு. நம்மளுக்கு உண்மையாலுமே தெரிஞ்சிருக்கா? இப்போ என்னென்ன டாப்பிக்லாம் முதல்ல தேவைப்படுது. ஒரு செல்ஃப் செக் பண்ணணும். நம்ம எப்பயுமே நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுது, அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் புரிஞ்சிருக்கு, எனக்கு புரியாமல் இருக்குது, நம்ம என்னோட வீக்னஸ் எங்கே இருக்குன்றத நீங்கள் ஒரு யூஎக்ஸ் டிசைனர்னா கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த யூஎக்ஸ் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க எங்கெல்லாம் வீக் இருக்குது, எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எங்கெல்லாம் த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்வாட் அனாலிசிஸ் தான். ஸ்வாட் கேள்விப்பட்டிருப்பீங்களே, நம்மள பசங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களே. ஸ்வாட் அனாலிசிஸ். எங்கே ஸ்ட்ரென்த்து எங்கே வீக்னஸ் இருக்குது, நம்மளோட ப்ரொஃபைல், உங்கள் ப்ரொஃபைலே தெரிஞ்சிடும். ப்ரோ இங்கே எனக்கு நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே ஓகே இல்லை, அப்போ அதை ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த யூஎக்ஸ் முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்றவங்க எல்லாருமே they are not done the things in the proper way. I will give and clear. நம்ம பசங்கள்லாம் பாருங்க, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் நாளாம் கூட அந்த லேர்னிங்கை ப்ராப்பராக போட்டுட்டு மார்க்கெட்டுக்கே வந்து யூஎக்ஸ் சொல்லி கொடுக்குற அளவுக்கு போவாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா த ஃபவுண்டேஷன் இஸ் லைக் தட். இங்கே ஃபவுண்டேஷன் தான் முக்கியம். நீங்கள் எவ்வளோ பேர் ஜாப்புக்குள்ளே போனாலும் சரி, ஏஐ இன்ஜினியர் கூட போனாலும் சரி தான், ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறது புரிஞ்சுதா? யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ எனி திங் வித்தவுட் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய பேர் போயிடுவாங்க. போயிட்டு ப்ரோ 4 வருஷமாக ஒரே கம்பெனியில் உட்காந்துட்டேன், அடுத்த கம்பெனிக்கு போக முடியல ப்ரோன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. இல்லைனா லே ஆஃப். இதுதான் நடக்கும். நான் மார்க்கெட்டை பார்த்துட்டேன், 10 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்று செட் ஆகிடுச்சுன்றதுனால ஒரே இடத்துல உட்காந்துருவாங்க, இல்லை அவங்களுக்கு கிராக் பண்ணவே தெரியாது. இந்த சுச்சுவேஷனில் நம்ம மாறினா எதாவது ஆகிடுமோ, இருக்குமோ, அந்த கோபி சுதாகர் மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்துட்டீங்கன்னா, இப்போ என்னெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டை விட்டீங்கன்னு வச்சுங்களேன், 15 days மேக்ஸிமம் ஒரு ஜாபுக்குள்ளே போகிறது, நல்ல சேலரியோட போயிடும். நான் 15 நாள் மேக்ஸ். இப்போ கூட ஐ ஹாவ் த கான்ஃபிடென்ட் டு டூ தட். மார்க்கெட்டுக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும், என்னை எப்படி செல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ கேன் மேக் இட் பாசிபிள். ஓகேவா? அந்த பாசிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். யூ பீப்புள் ஆல்சோ பி லைக் தட். என்னாலையும் முடியும், நானும் அந்த மாதிரி ஒரு நபர் தான், நானும் அந்த மாதிரி படிச்சிருக்கேன், எனக்குமே எல்லாமே தெரியும். தட் கான்ஃபிடென்ட் யூ ஷுட் ஹாவ் கைஸ். ஸோ உங்கள் ப்ரொஃபைலில் நீங்களே பார்த்துட்டே வரீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஃபைன். ஸோ நம்மளுடைய செஷனில் அஃபினிட்டி டயக்ராம் மாதிரி பார்த்துருக்கோம். சரியா?
இப்போ அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்ன, யூசர் ஃப்ளோனா என்ன, டாஸ்க் ஃப்ளோனா என்னன்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவர் மணிமாறன் ப்ரோ, நீங்கள் கேட்டங்க பாருங்க. இது என்ன ப்ரோ, அடுத்து நம்ம வந்து ப்ரெஸ்ஸு எக்ஸிஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொப்போஸ்ட் என்ன ப்ரோ பண்ணணும்னா, இதான் அது எஸ் ப்ரோ. ப்ரொப்போஸ்ட் யூசர் ஸ்டோரி. இது வரைக்கும் பாருங்க. பழைய ஸ்டோரிக்கு ஒரு புது ஸ்டோரி நீங்கள் கொடுக்குறீங்க, இதான் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டோரி போர்டு கிரியேட் பண்ணுறோம், அப்புறம் எக்கோசிஸ்டம் மேப் கிரியேட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்கே போகிறீங்க, இதுக்குள்ளே போகிறீங்க, உங்களுடைய ஒயர் ஃப்ரேம்குள்ளே போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. யூஐக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நிறைய ஆர்என்டி இருக்குது, அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே இருக்குது. இன்னும் நிறைய இப்போ இது வந்து நான் சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மீடியம் லெவல் இன்டர்மீடியேட்டருக்கு தேவையான ப்ரோக்ராமா நாங்க வச்சிருக்கேன். ஓகேங்களா? யூ கேன் பிகம் இன்வால்வ் மச் நாலேஜ் ஹியர். இதுல இன்னும் நிறைய இருக்குது. இந்த டிசைன் ஐடியேஷன் ப்ராசஸ்ல இன்னும் 30-40 ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் எனக்கு அக்சென்சர் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓகேவா? ஸோ இன்னும் 30-40 ப்ராசஸ் கூட இருக்குது. ஆனா இது எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னா வெரி வெரி லிமிட்டட் தான். ஏன்னா இது எல்லாம் பண்ணிலாம் ப்ராடக்ட்லாம் வெளியே வராது. மினிமலி தே டூ சம் ரிசர்ச் ப்ராசஸ் அண்ட் தே கேன் ஸ்டார்ட் த ஒர்க். இப்போ நான் ஒர்க் பண்ண விக்டோரியா சீக்ரெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா யுஎக்ஸ் கம்பெனி. எல்லாத்துக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டு. ஓகேவா? யுஎக்ஸ் ரைட்டிங்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. நான் சொன்னேன்ல யுஎக்ஸ் ரைட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க சொல்லிட்டு, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. யுஎக்ஸ் டெஸ்டிங்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? யுஎக்ஸ் டெஸ்டிங்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ரிசர்ச்சுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், யுஎக்ஸ் ரிசர்ச்சர்ஸ். நாங்கள் எல்லாரையும் வேலை வாங்கினா மட்டும் போதும். நாங்கள் டிசைன் பண்ணி அவங்க கேட்குற மாதிரி ப்ரோட்டோடைப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் யூஎக்ஸ் ரிசர்ச்சர் டீமுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் அந்த டூல்லாம் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து தே கிவ் பிடிஎஃப். நீ பண்ண டிசைன் ஓகேவா, ஓகேன்ற பிடிஎஃப் மட்டும் கொடுப்பாங்க. நான் ஷோ பண்ணுறேன், நான் பண்ண டிசைனுக்கான ரிப்போர்ட் எனக்கு வந்துச்சு, நான் ஷோ பண்ணுறது உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தா அவங்களோட வேலை. அப்புறம் டைரக்டர் டீம் இருக்கும். நான் பண்ண டிசைன் எல்லாமே டைரக்டர் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் நான் டெவலப்மெண்ட் டீமுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்புறம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீமு, ப்ராடக்ட் ஓனரு, ப்ராடக்ட் மேனேஜரு, இந்த மாதிரி மல்டிபிள் செக்மெண்ட் இருக்குது உள்ள. நான் எல்லாரையும் வேலை வாங்கணும். பாருங்க, ப்ராப்பர் யூஎக்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 30 நாளைக்கு முன்னாடியே எனக்கு ஒர்க் கொடுத்துருவாங்க. நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி பேட்டர்னிங் பண்ணி ஒரு ஒரு என்ன வச்சுருப்பேன். அவங்க சொன்னது 5 யூஸ் கேஸாக தான் இருக்கும். ஆனால் நான் கண்டுபிடிக்கிறது ஒரு 13 யூஸ் கேஸ் கண்டுபிடிச்சி வச்சிருப்பேன். 13 டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரியாரிட்டி லெவல் வச்சு ஒரு 5 மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்கு தெளிவாக படிக்கணும்ப்பா நீங்கள். இதை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களை யாரையும் அடிச்சிக்க முடியாது யூஎக்ஸில். இப்போ நீங்கள் சீனியர் டிசைனராக மாறிடுவீங்க. அவ்வளோதான் சிம்பிள். இந்த தெளிவோடு படிச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கினீங்கன்னா நீங்கள் எல்லாம் சீனியர் டிசைனர். அரைக்குறையாக படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஜூனியர் டிசைனராக கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க மார்க்கெட்டில். புரிஞ்சுதா? ஸோ யூ பீப்புள் ஆர் கெட்டிங் நாலேஜ் எவ்ரி டே. ஸோ உங்களோட க்ரோத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். சொல்லிக் கொடுக்குற விஷயத்த நோட் பண்ணிட்டு இருக்கீங்க, எம்ஓஎம் எழுதுறீங்க, எல்லாமே பக்கா. லிங்க்டின்ல போஸ்ட் போடுறீங்க, எல்லாம் பக்கா. ஒரு டைம் ரிசர்ச் பண்ணிட்டே வாங்க. ஏஐ ரிசர்ச் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணிட்டே வாங்க. அதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றத ஒரு டைம் ரிசர்ச் பண்ணிட்டே வரும்போது தான் அந்த லிங்க் தெரியும் உங்களுக்கு. ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள லிங்க் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ யூ டூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் சாட் ஜிபிடி, ஜெமினை கிட்ட கேட்கறது மூலியமா. இப்போ லாஸ்ட்டாக கிரி வந்து என்கிட்ட சொன்னார், ப்ரோ நீங்கள் சொன்னதை அப்படியே நான் தமிழில் வந்து சாட் ஜிபிடி கேட்பேன் ப்ரோ, அது இன்னும் எனக்கு நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் வாட் லிவரேஜ் த ஏஐ திங்ஸ். சும்மா படிக்கிறோம் அப்படிலாம் இல்லாமல் ஸ்டார்ட் லிவரேஜ் ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பக்காவாக க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஃபைன். இன்னைக்கு இதோட முடிப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? யாருக்காவது ஏதாவது டவுட்? சார் இந்த சார்ட் சென்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க சார். ஹரிணி, எஸ் ஹரிணி, நேற்று நான் உங்ககிட்ட பேசலாம்னு நினச்சேன் ஹரிணி. அதுக்கப்புறம் என்னால் கனெக்ட் பண்ண முடியல. ஐ ஃபார்வர்ட் தட் ஹரிணி. ஆல்ரெடி நான் குரூப்பில் போட்டுட்டேன். நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணல இல்லைங்களா, அதனால உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கோம். இருங்க கைஸ், யாராவது ஒரு டைம் ரீஷேர் பண்ணுறீங்களா நம்ம குரூப்பில்? அதை
நான் ஷேர் பண்றேன் சார். ஓகே, ஷேர் பண்ணுங்க. எஸ், ஷேர் பண்ணிட்டு வாங்க ஹரிணி. ஜோதி sir. யா, ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ்? கிளியரா இருக்கீங்களா? டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? பக்கா? Yes, bro. Yes, bro. சூப்பர். ஓகே, வில் மீட் மண்டே. ஓகே, எனக்கு டுமாரோ வந்து ஐ ஹாவ் சம் ஒர்க் ஷாப். நான் சொன்னேன்ல நம்ம செயல் ஈவெண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, ஐ எம் கோயிங் தேர் ஆக்சுவலி. ஸோ அந்த மீட்டப்ஸ் போய் அட்டன் பண்ணுறதுனால என்னால் கொஞ்சம் நாளைக்கு செஷன் எடுக்க முடியாது. ஐ எம் ட்ராவலிங். சரியா? உங்களுடைய ப்ராக்டிஸு நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தோமோ அது எல்லாமே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்க. வில் கனெக்ட் ஆன் மண்டே. ஓகே, இஃப் யூ கைஸ் ஹாவ் எனி டவுட் யூ கேன் பிங் மீ வாட்ஸ்அப்பில், நம்ம கனெக்ட் பண்ணலாம். சரியா? Okay, okay, bro. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய். Bye, bro. Bye, bro. Thank you. Thank you, bro. பாய் பாய் பாய்.